மறுபடியும் உங்களுடன் இருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, ஒரு கிருபையின் கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வெற்றி வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவளை கற்றுக்கொள்வது மாத்திரமல்லையா, கை கொள்வதற்கு தேவையான கிருபையும் பலத்தையும் தேவரீர் கட்டளையிட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் முதல் நாளை நேற்று கவனித்தோம். நம் ஆண்டவர் நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். ரோமர் 8:37 வாசித்தோம். வெற்றி பெறுகிறவர்களை பார்க்கலும் ஒருபடி மேலே நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர். அப்படி என்றால் வெற்றி வாழ்க்கைக்கு முதல்ல என்ன வேண்டும்? ஒன்று, நம்முடைய கண்ணிகள் அறுக்கப்பட வேண்டும். நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எடுக்கப்படணும். ரெண்டாவது, அது எடுக்கப்படணும் என்ன வேண்டும்? கர்த்தருடைய வல்லமை நாம் முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். அடுத்தது, அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவது என்ன வேணும்? வெற்றி வாழ்க்கை என்ன வேணும்னா, we must be in the presence of God. தேவ பிரசன்னத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களும் நானும் இடது பக்கம் வலது பக்கம் சாய வழி இல்லாமல் போயிடும். எப்போது என்ன பண்ண, நான் எப்போதுமே சொல்லுவேன், எனக்கு இந்த ஊழியத்தை வேதத்தை கற்றுக் கொடுத்து எங்கள் சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் எழுந்தால் உங்களுக்கு அந்த நாளில் செய்வதற்கு ஒரு ஊழியம் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, காலையில் எழுந்த உடனே இந்த புத்தி இருக்குது தெரியுங்களா, லீவ் கேட்காது. இந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, பரீட்சை முடிஞ்சுன்னு வச்சிங்களேன், அந்த பையை தூக்கி அடித்தான்னா அதோட எப்போ எடுப்பான் தெரியுங்களா? மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு தான். ஹாலிடே மூடு வந்துடும்ல. அதே மாதிரி காலையில் எழுந்தால் நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கணும் கர்த்தருக்காக. அப்படி ராஜுக்கு ஒரு வேலை இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? காலையில் எழுந்து பைபிள் படிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இல்லை ஏதாவது ஒன்று கிடைக்காதா மாலையில் சொல்கிறதுக்கு. இல்லட்டா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கடமைக்காக பைபிள் படிப்போம். 2 அதிகாரம் படிக்கணும், கடன்னு படித்து முடிச்சிருவோம். ஆனால் ஒரு ஊழியம் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? காலையிலே மனம் ஆயத்தம் ஆகிடும். ரெண்டாவது, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்ன நினைக்கும் தெரியுங்களா? சாயங்காலம் 10 பேர் முன்னாடி நிற்கணுமே, இல்லை தேவ ஜனங்கள் முன்னாடி நிற்கணுமே. அப்போ நமக்கு பரிசுத்தம் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம்? காத்துக்கொள்கிறோம். ஒன்று கவனம் இருக்குது, ரெண்டாவது பண்ணுறோம் நம்ம தவறாதபடி காத்துக்கொள்கிறோம் தெரியுங்களா? ஆனால் தான் ஒரு ஊழியம் செய்கிற விசுவாசி நிலைத்து நிற்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஊழியம் செய்யாத கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு உத்தரவாதம் இருந்தால், ஏன்னா அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. சொல்லி வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தம்பி ஏதாவது ஒரு வேலை வச்சுங்க சாயங்காலம். அப்புறம் என்ன ஆகும்னா, காலையிலேருந்து உங்கள் மனசு அதுக்கு ஆயத்தமாயிட்டே இருக்கும். வாழ்க்கை நீங்கள் அன்றைக்கி எதை பார்த்தாலும் அது அந்த செய்தியோடு உங்களை அப்படியே மிங்கிள் பண்ண தோணும். ரோட்டில் நடந்து போகிறீங்க, நிகழ்ச்சி நடந்தால் சாயங்காலம் பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துடும். அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா உங்கள் சிந்தனை முழுதும் அதில் ஆக்கிப்பாய் அப்படியே நிரம்பி இருக்கிறதுனால. அப்படியான ஒரு வெற்றி வாழ்க்கை வேண்டுமான என்ன சொல்லுவாங்க, ஊழியம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஹாலிடே மூடு வந்துடும். படிக்கிறது குறையும், ஜெபிக்கிறது குறையும், ஆயத்தங்கள் குறையும். நீ தான் லீவ் ஆச்சே, நீ தான் ஒரு இடம் போய் நிற்க வேண்டாம்ல. சாயங்காலம் என்ன பண்ணுவோம்? மெதுவாக கண்ணு ரிமோட்டை தேடும். ஏன்னா வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கோம். கவனிங்க, என்ன ஆகுன்னா, நம்ம அறியாமலே நம்முடைய வெற்றின்னு ஒரு பகுதியே தொலைச்சிக்கிட்டே இருப்போம். ஆகவே எனக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. தேவ கிருபையில் நான் அப்படி தான் வளர்ந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஊழியம் செய்யாத நாள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போன நாள். நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீ ஊழியம் செய்திருப்பேன். ஊழியம் செய்யலையா, ஐயோ நீ செத்து போயிட்டேனே. ரட்சிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமைன்னா, திங்கக்கிழமை எனக்கு ஃபேக்ட்ரி ஹாலிடே, செவ்வாய்க்கிழமை நைட் ஷிஃப்ட்லேருந்து ஊழியம் பண்ணுறேன். நான் நடுவில் ஒரே ஒரு நாள் தான் நான் மீட்கப்பட்டு அடுத்த நாள் தான் ஊழியம் பண்ணல. அதுக்கு அடுத்த நாளில் இருந்து கம்மனில் ஒருத்தருக்காக வசனம் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு சபையில் என்ன கேட்குறேனோ அதை போய் சொல்லுவேன். நோட்ஸ் மறக்காமல் எடுப்பேன். ஒரு குழந்தை பிரசங்கம் பண்ணோட உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா கர்த்தர் பாலகர் வாயினால் பேசுகிறவர் தானே. பெரியவர்கள் தேவ மனுஷன் மாத்திரமல்ல, குழந்தைகளை கொண்டும் கர்த்தர் பேசுவார். அதனால் என்ன பண்ணேன், நோட் பண்ணுவேன். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்லுவேன். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, வாய்ப்பு வந்த பிறகு செருப்பை தேடக்கூடாது காலில் மாட்டுறதுக்கு. ஆயத்தம் என்னும் பாதரட்ச காலில் எப்போதும் தொடுத்துருக்கணும். செட் கோன்னா அடுத்தது ஓட்டம் தான். அப்போ ஐயோ செருப்பை காணல, இடது கால் இருக்குது வலது காலை காணல, செருப்பு இல்லை, காலையே காணாது நிறைய பேருக்கு. காலை செருப்பு போடுறதுக்கு கால் இருந்தால் தானே செருப்பு போடுறதுக்கு. காரணம் என்ன? இந்த ஆயத்தமின்மை என்ன பண்ணுன்னா இழப்புகளை உண்டாக்கிடும். அதே போல் ஒரு வெற்றி வாழ்க்கை வேணும்னா, வெற்றி பெற்ற இயேசு நம்மோடு எப்போதுமே இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கிற அந்த உணர்வு இருந்தால்தான், அவர் எப்போது நம்மோடு கூட இருந்த அந்த அனுபவம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் வித்தியாசம் ஞாபகம் இருக்கா?
ஆமா, அது தெரியாமத்தான் கேட்கிறேன். மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் வித்தியாசம் ஞாபகம் இருக்கா? என்னம்மா? முடிவு நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மீட்பு எங்க, ரட்சிப்பு அங்கேயா? வெரி குட். வேற ஏதாவது? சரி, கவனிங்க. அந்த மீட்புக்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை ரிடம்ஷன். சரியா? அடுத்தது இந்த ரட்சிப்பு. இதுக்கு சால்வேஷன். இதுக்கு ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 30 அதிகாரம், ஏசாயா 30 15 வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். முதல்ல என்ன வேண்டும்? மனம் திரும்புதல். அப்புறம் என்ன? ரட்சிப்பு. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க. முதல்ல என்ன வேண்டும்? மனம் திரும்புதுன்னு சொல்லப்போனால் அதுதான் மீட்பு. இதுக்கு இன்னொரு வசனம் மறந்துடாதீங்க. சங்கீதம் 40:2 வாசிங்க. சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. அதுக்கு பேரு மீட்பு. ஒருத்தன் எங்க விழுந்து கிடக்கிறான்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் என்ன பண்றார்? அவனை கரங்களை பற்றி தூக்க. அதுக்கு பேர் மீட்பு என்றால் ஆபத்தில் இருக்கிற ஒருவனை கரம் பற்றி தூக்கி எடுப்பது பேர் மீட்பு. ஸோ ஒரு சுனாமி வருது, இல்லை ஒரு பூகம்பம் வருது, நேரங்களில் அழிஞ்சு போகும்போது என்ன பண்ணுவாங்க? அது மீட்பு பணின்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? பார்த்துக்கீங்களா? ரிடம்டிவ் டீம் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு ஜனங்களை காப்பாற்றுவாங்க, ஆபத்து கலந்தவங்களை மருத்துவமனைக்கு அனுப்புவாங்க, வீடு இழந்தவங்களை கொண்டு போய் ஒரு மண்டபத்தை தங்க வைப்பாங்க. இதுக்கு பேர் மீட்பு பணி. அவன் மண்டபத்தில் இருக்க முடியாதுல்ல, அப்புறம் அவனுக்கு பெர்மனன்ட். அதுக்கு பேர் ரட்சிப்பு. அடுத்து அவன் என்ன பண்ணணும்? ஆபத்தில் இருந்தபோது அவனை தூக்கி எடுத்த பேர் மீட்பு. பயங்கரமான குழியிலும் உளையான ஒரு தூக்கி எடுத்து அவனை கண்மலையின் மேல் நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்தி அதுக்கு பேர் ரட்சிப்பு. அதுக்கு அர்த்தம் என்ன? மீட்பு ஒரு இடத்துல இருந்து நடக்குது, மறுபடியும் அவன் கீழே விழாம இருப்பதற்கு அவனை உறுதியான ஒரு அடித்தளத்தில் நிறுத்துறாங்க இல்லையா? அதுக்கு பேர் ரட்சிப்பு. மீட்பு என்றால் ஆபத்தில் இருக்கிறவங்களை தூக்கி எடுப்பதற்கு பேர் மீட்பு. மறுபடியும் அவனை அப்படியே விட்டோன்னு வச்சுங்களேன், வலிக்கு திருப்பி உள்ள விழுந்துருவான். சேத்துலேருந்து ஒரு பயங்கரமான குழியில் கிடக்கிறான், அவனை தூக்கி அப்படியே விட்டா என்ன பண்ணுவான்? மறுபடியும் தள்ளாடி உள்ள விழுந்துருவான்ல. ஆகிய கர்த்தர் என்ன பண்ணுவான்? தூக்கி என்ன செய்யறா தெரியுங்களா? கொண்டு போய் கண்மலையில் அதுக்கு அது வழுக்காத ஒரு இடத்துல நிறுத்துகிறார். அடுத்தது காலு பலவீனமாக மறுபடியும் விழுந்துருவான்ல, அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அவரை துதிக்கும் பாட்டை வாயில வைக்கிறார். அதை கேட்டுன்னு இருக்கணும். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அதை கண்டுன்னு போட்டிருப்பாருங்களேன். பாட்டு பாடினா கேட்பானா காண்பானா? பாட்டு பாடினா கேட்பாங்களா பார்ப்பாங்களா? ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? கண்டா கத்தன. சில பாடுறத பார்த்துருக்கீங்களா? சந்தோஷம் பங்குடே சந்தோஷம் பங்குடே. இவனை பார்த்தா செத்துருவான் எவனும். என்ன பாட்டு பாடுறாங்களா? சந்தோஷம் பங்குது பாடுறாங்களா? அப்புறம் மகிழ்வோ மகிழ்வோ. ஏன்னா இது மகிழ்ச்சியாடாகுது. பாட்டை கேட்கல் முதல்ல என்ன பண்ணணும்? முகத்தை பார்க்கணும். மகிழ்வோ அப்படி பாடுறான் தெரியுங்களா? பார்த்தோன்னா இருக்குடா இவங்கிட்ட பாட்டு. அப்புறம் முதல்ல எதை பார்க்கணும்? ஆளை பார்க்கணும்ல. மீட்கப்பட்டவனை கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வழுக்காத இடத்தை நிறுத்துறா தெரியுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிங்க. மறந்து போயிட்டுறீங்களே நீங்க. ஆபிரகாம் லிங்கன் தெரியுமா? அது தெரியும். அவர் என்ன பண்ணாரு? இந்த கருப்பின மக்களுக்கு விடுதலை கொடுக்க ரொம்ப போராடினார். என்ன செய்யணும்? அவங்களுக்கு அரசியலில் நுழைஞ்சு பார்த்தாரு, சமுதாயத்தை பரிச்சை பண்ணி பார்த்தாரு, பதவியில் வந்து கூட என்ன பண்ணாருன்னா சட்டங்கள் எல்லாம் போட்டாரு. சட்டமாக இருக்குமே தவிர நடைமுறைப்படுத்த முடியல. ஒரு நாள் அவர் யோசித்தாரு, சரி எல்லாரையும் தான் விடுதலை ஆக்க முடியல, யாராவது ஒருவனை விடுதலை ஆக்கலாம்ல. என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு அடிமை சந்தைக்கு போய்
அடிமைகள் இருந்து ஒருத்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடிமை சந்தைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வரிசையாக அடிமைகளை நிறுத்தி வச்சுருப்பானுங்க, எல்லாம் கையை காலில் கட்டி வச்சுருப்பானுங்க, வரிசையாக நிற்பாங்க. அதை விற்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான், ஒரு பெரிய அவன் வந்து முதலாளி இல்லை, அவன் வந்து ஒரு ஏஜென்ட் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு மேலே முதலாளி இருப்பானுங்க. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா கையில் ஒரு சவுக்கு வச்சுருப்பான், வரிசையாக அடிமைகள் நிறுத்தி வச்சுருப்பாங்க, கையில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, நின்றுட்டு இருப்பானுங்க. இப்போ எனக்கு ஒரு அடிமை வேணும்னு வச்சிங்களேன், நான் போய் என்ன பண்ணால் அப்படியே அந்த ரோவர் செக் பண்ணுவேன். பண்ணிவிட்டு பரவாயில்ல கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கான், ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கான், காசு இவன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் வரும் அப்படி நினச்சிட்டு இவனை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் என்னன்னா, இந்த கையில் சவுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை வாங்கி அவனை அடிக்கணும். அவனை அடிக்கும்போது அடிப்பட்ட உடனே ஐயோன்னு கத்துவான் தெரியுங்களா, அவனுக்கு விலை குறையும். அடி வாங்கிட்டு அப்படி அமைதியாக நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு விலை அதிகம். ஏன்னா அவன் தாக்கு பிடிப்பான்டா ஆளு. ஹலோ, கொண்டு போய் அதில் நிறுத்தினா தான் தெரியும் கதை. நான் இன்னைக்கு காலை பைபிள் படிச்சிட்டு போது யோசேப்பு அப்படி தான் நின்றுருக்கான். யோசேப்பு எங்கே வாங்கினா தெரியுங்களா? அடிமை வியாபாரம் போட்டான். யோசித்து பார்த்தேன், எத்தனை சவுக்கடி வாங்கினான்னு தெரியல. யோசேப்பு எத்தனை அடி அடித்து அவனை போத்திபார் விலை கொடுத்து வாங்கினானோ. இந்த காலை பைபிள் படிக்கும்போது நான் யோசித்தேன், பாவம் யோசேப்பு எவ்வளோ அடி வாங்கியிருப்பார் இந்த மனுஷன். அதை அடிக்கும் போது அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அடிப்பட்ட வழியில் அவன் துடிச்சான்னு வச்சுங்களேன், அவனை வாங்க மாட்டான், போயிடுவான். அவன் போன உடனே இந்த ஏஜென்ட் ஐயோ வரப்பான், ஏன்டா டிஸ்டர்ப் பண்ண, நீ பார்த்து சத்தம் போடாமன்னா வாங்கிட்டு போயிருப்பான்ல, என் பொழப்ப கருத்துனா அவன் இவன் அடிப்பான். இப்படி அடிபட்டு அடிபட்டு எவனும் வாங்காமல் கடைசி நிற்பான் தெரியுங்களா, அவனை ஒருத்தனை வாங்கினார் ஆபிரகாம் லிங்கன். என்ன பண்ணான்னா இவன் எவனும் வாங்க மாட்டான், ஏன்னா இவன் எல்லாம் உதவாக்குற ஒவ்வொரு நாளும் 2 பேர்ட்ட அடி வாங்கினவன், அவன்கிட்டையும் அடி வாங்கணும் இவன்கிட்டையும் அடி வாங்கணும். என்ன பண்ணான்னா வேண்டாம் நம்மளும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அப்படி ஒருத்தனை யாரும் வாங்க முன் வராத ஒருத்தனை காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பண்ணார், நீ வந்து இனிமேல் அடிமை கிடையாது, நான் உனக்கு விடுதலை தரேன், நீ இனிமேல் அடிமை கிடையாது. என்ன பண்ணான்னா அவன் நல்லா குளிக்க வச்சாரு, அவனுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல சூட்லாம் கொடுத்தாரு, கொஞ்சம் பணம்லாம் கொடுத்தாரு, ஒரு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தாரு ஆபிரகாம் லிங்கன். நடந்தது, கதையில் நடந்தது. என்ன பண்ணா தெரியுங்களா, இவன் பேரை போட்டு இவன் இனிமேல் அடிமை கிடையாது ஆபிரகாம் லிங்கன். அவர் அந்த அமெரிக்கா ஜனாதிபதி அந்த நேரம், நான் இவனை விடுதலை ஆக்கிட்டேன், இவன் இனிமேல் ஹீ இஸ் நோ மோர் எ ஸ்லேவ் எழுதி பத்திரம் கொடுத்தாரு. எவனாவது ஒன்று மறட்டினான்னா அதை காட்டிட்டு பார், ஆபிரகாம் விடுதலை ஆக்கியிருக்கார் காட்டிட்டு. உனக்கு ஒரே சந்தோஷம், சாப்பிட்டான், ஒரு பெரிய வணக்கம் போட்டான், பாக்கெட்டில் வாங்கி சொருவினான், ரோட் தெருவில் நடந்தான். நடந்து போகும்போது எதுவும் அமெரிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் பார்த்தான், இந்த கருப்பனுக்கு எங்கேருந்து சூட்டு கிடச்சிது, ஏன்னா கருப்பன் அந்த நாட்டில் அடிமை, அவன் புதுசாக சூட் போட்டு என்ன தோணும், எங்கேருந்தோ திருடிட்டு ஓடிட்டு வந்துட்டான்டா. ஓடி போய் என்ன பண்ணா தெரியுங்களா, சட்டையை பிடிச்சி ஒரு உலுக்கு, எங்கடா திருடுனேன், திருட்டு நாயே அப்படின்னு மிரட்டும். என்ன பண்ணாதீங்களா, ஐயோ நான் திருடலை திருடலை திருடலை. ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்ன கிண்டலாடா, ஆபிரகாம் உனக்கு கொடுத்தாடா, எப்படிடா கொடுத்தாரு, இந்த அவன் பார்த்தாரு ஆபிரகாம் எழுதி கையெழுத்து போட்டுருக்காரு, இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் அந்த வெள்ளை தோலிசுமா இருக்காது இல்லை. ஹலோ, ஒரு பேரன் வெள்ளையா இருக்கிறான், பாட்டி கருப்பா இருக்குதான், கருப்பின்னு கூப்பிடுறான். என்ன கொழுப்பா இருக்குங்களேன், அந்த கருப்பி இல்லைன்னா உங்க அப்பா வந்திருக்க மாட்டான். கவனிங்க, இந்த வெள்ளையா இருக்கிற ஆளுங்களுக்கு கருப்பை பார்த்து இன்னொன்று இருக்குது, கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையை பார்த்தாலும் பயங்கர கடுப்பு இருக்குது. எதையாவது ஒன்றை பண்ணி சும்மா பார்க்குறேன் நீ நெருக்குன்னு போயிடும், அவ்வளோதான். ஏன்னா வெள்ளையாவே இருக்கிற வெள்ளைத்தோலை திமிர அவனுக்கு. இது என்ன இந்த நிறவெறி உலகத்தில் எல்லாத்தையும் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது, வீட்லேயும் இருக்குது, நாட்டிலையும் இருக்குது, ஏன் சபையிலையும் இருக்குது. ஹலோ பாருங்களேன், சிலது வந்து இந்த டார்க் கலரில் சாரி கட்டு வந்தால் இந்த அம்மாவை பேசிப்பாங்க, ரொம்ப அழகு நினப்பு, அது மூஞ்சிக்கு அந்த நேரத்துக்கு இந்த கலர் கட்டிருப்பாரு. நம்மளை மாதிரி ஆள் கட்டினா எடுப்பாக இருக்கும்ல, அது வேறு கொழுப்பு. சபைகள் இருக்குது, மோசமான சபைகள். அந்த சாரி விஷயம் வந்துட்டு வச்சுங்களேன், அவ்வளவுதான் சபை. ஆபிரகாம் லிங்கன் அவன் தள்ளின உடனே இவன் என்ன பண்ண காட்டினோடனே அவனுக்கு கோபம், அவனுக்கு தாங்க முடியல, ஆனால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. என்ன பண்ணான்னா அவன் அப்படி தரையில் தள்ளிட்டு என்ன பண்ணான்னா அந்த பத்திரத்தை கசைக்க மூஞ்சில் அடிச்சுட்டு போயிட்டான். இவன் எடுத்து சட்டையெல்லாம் சரி பண்ணான், பத்திரத்தெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் பாக்கெட்டில் வச்சு, இந்த தெரு நமக்கு ராசி இல்லைடா, பக்கத்து தெருவில் போயிடலாம், இங்கே நடந்தது அவன் பிடிக்கிறான்ல, அங்கே போனால் அங்கே ஒரு அமெரிக்கன் பிடிக்கிறான், எங்கடா திருடுன்னு அவன் உடைக்கிறான் தள்ளுறான். எங்கே போனாலும் இவனுக்கு இதே பிரச்சனை. சாயங்காலம் வந்து நிற்கிறான் ஆபிரகாம் வீட்டில், நீ கொடுத்த விடுதலையும் போதும் நான் பட்ட பாடும் போறியா, நீ பத்திரத்தை நீயே வச்சுக்கோ, உன் வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி நான் இருந்துட்டு போகிறேன். ஆனால் ஆபிரகாம் நீங்கள் சொன்ன அதுக்காக நான் உன்னை விலை கொடுத்து வாங்கலை. You are no more a slave, you are my son. நீங்கள் யார், என்னுடைய மகன். இனி நீ தனியாக போகாத, நாளைக்கு நான் வெளியே போகல, என் கூட வா.
காலையில் ஆபிரகாம் லிங்கன் அவர் தெருவில் நடக்கிறார், வாக்கிங் போகிறார். கூட யார் போகிறாரு? இவரும் போகிறார், ஜாலியாக போகிறாரு. எல்லா அமெரிக்கனும் சுற்றி நின்று பார்த்தான தவிர ஒரு பாய கிட்ட வரல. ஏன்? மீட்கப்பட்டவன் மீட்பரோடு நடந்தா பிசாசு கிட்ட வருவானா? தூக்கி விலை கொடுத்து வாங்கினது மீட்பு. மீட்டவரோடு நடந்தால் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. எனக்கு மீட்கப்பட்டவங்க நானே நடப்பேன் விழுந்து பல்ல உடைச்சிட்டு நிற்காது. யாரோடு நடக்கணும்? மீட்டவரோடு நடந்தால். இதுதான் மீட்புக்கும் ரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென், ஆமென். இப்போ ஏசாயா 30:15 வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிப்பு எப்போ வரும்? மீட்கப்பட்ட உடனே வந்துடாது. என்ன பண்ணும்? கர்த்தர் சமூகத்தில் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ல போனா மீட்டவரோடு நடக்க வேண்டும். சங்கீதம் 46:10 சொல்லும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். எப்போ தேவன் அறிந்து கொள்ள முடியும்? அமர்ந்திருந்தால்தான். இதுதான் அமரவே முடியலையா, உட்காரவே முடியலையா? நமக்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு மீட்கப்பட்டவர்கள் அடுத்த நிலைக்கு எதுக்கத்தான? நான் கர்த்தர் என்னை மீட்டார், அதுக்காக நான் தாண்டோடு நடக்கக்கூடாது. என்ன பண்ணும்? அவரோடு தான் நடக்கணும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு, வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கொஞ்சம் கவனிங்களேன். எங்கிருந்து வராங்க? வனாந்தரத்திலிருந்து ஒரு நேசர் வருகிறார். அவர் தோள் மேலே யார் சாஞ்சிட்டு வராங்க? அவருடைய மனவாட்டி சாஞ்சிக்கிட்டே வராங்க. ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, என்ன சொல்றாங்க? தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? யார் கேட்கிறாங்க? பார்க்குற மற்றவங்க கேட்குறாங்க. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? வனாந்தரம் ஆள் நடமாடாத இடம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவனும் கடவாமலும் ஒருவனும் குடியிராத தேசமுமாகிய வனாந்தரம். எரேமியா 2:5 வாசிங்க. எரேமியா 2:5. எரேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்தில் தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தி வருகிற வனாந்தரத்துக்கு அடையாளம் 2:2 பார்த்தீங்கன்னா, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரம் இருக்கும். வனாந்தரம் யாரும் விதைக்க மாட்டாங்கல்ல. அப்படியானால் வனாந்தரம் என்றால் என்ன? ஒருவனும் கடவாதது, ஒருவனும் குடியிராதது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு நேசர் வர்றாரு, அவர் மனவாட்டி என்ன பண்ணலாம்? தோல்ல சாஞ்சிக்கிட்டே அப்படியே வரலாம். உங்களுக்கு இது நல்லா தெரியும். இந்த திருமணமான புதிதில் இந்த பசங்க இந்த ரோட்டில் வரும் தெரியுங்களா? ஓசூர் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டில் நடப்பான் தெரியுங்களா? ஹலோ, பார்த்துருக்கீங்களா? பார்த்த உடனே தெரியும்ல, புதுசாக கல்யாணம் ஆனாலும் போல். ஏன்னா சாஞ்சிட்டு தான் வரும், அப்படி தான் வரும். அவங்கள பிரிக்கிறதுக்கு 3 பேர் வேணும் பாருங்களேன். ஏம்மா கொஞ்சம் தள்ளி நடமா? என் வீட்டுக்காரமா அப்படியே சாஞ்சி நடக்கும் தெரியுங்களா? இது 3 மாதத்துக்கு. அப்புறம் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு 3 பேர் வேணும். பிரிஞ்சுட்டு நிற்கும், அது பாட்டு அங்கே இழுத்து நடக்கும். அது வேறு. அதுக்கப்புறம் வனாந்தரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க? சாஞ்சிக்கிட்டே வருது. என்ன சொல்கிறான்? ஏம்மா கொஞ்சம் நேரம் நடமா, ஊருக்குள்ளே வந்துட்டல்ல. வனாந்தரத்துலேருந்து வந்த நியாயம் ஊருக்குள்ளே வரும்போது ஒரு மரியாதை இருக்குல்ல. என்ன சொல்கிறான்? இல்லை என்னவே செய்ய கத்தனை தெரியுங்களா? வனாந்தரத்தில் எனக்கு நேசர் உதவி தேவை. வழித்தடத்தில் வந்த பிறகு Jesus. எனக்கும் பாடணும்னு ஆசை தான். பாடினா நீங்கள் எழுந்து ஓடிடுவீங்க, அதை தான் பாடல. கவனிங்க, வனாந்திருந்து வராங்க இல்லையா? ஊருக்குள்ளே வந்த பிறகு ஏமானி நேரம் நடக்கலன்னு கேட்டால், என் நேசர் மேலே சாய்ந்து தான் என்னால் என் வாழ்க்கை முழுவதும் போக முடியும். எப்போ நான் நேரம் நடப்பேன்னு சொல்கிறேனோ அப்போ நான் விழுந்து போயிடுவேன். அர்த்தம் என்ன? டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஒரு வெற்றி வாழ்க்கை வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா?
வெற்றி வீரர் இயேசு மேல் சாய்ந்து கொண்டு, அதாவது தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு முதல் அடி எடுத்து வைக்கிறோம். தேவனை சார்ந்து வாழாமல் என்னால முடியும், விழுந்து போயிடுவோம். வெற்றி வாழ்க்கைக்கு என்ன வேண்டும்? நம்ம கட்டி இருக்கிற கண்ணிகள் அறுக்கப்படணும். ரெண்டாவது கர்த்தருடைய வல்லமை நம்புகிறோம். மூணாவது என்ன பண்ணுறீங்களா? என்னை மீட்டவரோடு நடக்கின்ற அந்த அனுபவத்தை என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நானே சமாளிச்சு பண்ண கீழே விழுந்து கிடப்பேன். இவர் நல்ல உதாரணம். சின்ன பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க தெரியுங்களா? சிலது எருமை மாடுகளுக்கெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. அது 42 வயசு வரைக்கும் சைக்கிள் ஓட்டாமலே ஏமாற்றி காலம் தள்ளிட்டு இருக்கோம். அடுத்தவன் கேரியரில் உட்காந்தே போயிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இந்த பசங்க வந்து சொரணை இல்லை உனக்கு, வரவும் போகிறோம் சைக்கிளில் ஏறி உட்காந்துருக்கேன். கடைசி ஒரு 42 வயசு தீர்மானம் பண்ணுவான், நானும் சைக்கிள் ஓட்டுக்கிறேன் ஆக்கும். அது குழந்தையா இருந்தால் ஒருத்தரே சைக்கிளை பிடிச்சா போடும். இந்த 42 வயசு எருமைக்கு 3 பேர் வேணும் சைக்கிளை பிடிக்க. முன்னாடி ஹேண்டில் பிடிக்க ஒருத்தர், இங்கே 2 பேர். பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே சட்டம் தான். புதுசாக சைக்கிள் ஓட்ட கற்றுறான் பார்த்தீங்களா, எவனும் நேரம் உட்கார மாட்டான், இப்படி தான் உட்காருவான். அவனை 3 நாள் செத்து போனவனை தள்ளிட்டே போவானுங்க. ஒரு பெண மாதிரியே உட்காந்துருப்பான், அப்படியே தள்ளிட்டு போவான். இவனுக்கு பெடல் கூட பண்ண வராது. பார்ப்பான், தேடுவான் பெடல் எங்கே இருக்குன்னு. 3 நாள் அப்படி சுற்றுவாங்க தெரியுங்களா. 4-5 நாள் ஆனவொன்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த 3-2 1 ஆகிடும் பிடிக்கிற ஆள். அப்புறம் இவர் கொஞ்சம் அப்படி முதுக வளைச்சி எழுச்சி சைக்கிள் ஓட்டுவார். அப்படி ஓட்டிகிட்டே போவார் தெரியுங்களா. ஓட்டு போகும்போது கொஞ்சம் பெடல் பண்ண தெரிஞ்ச உடனே இப்படி பார்ப்பார் அவங்க அப்பாவை, கையை விடுங்க, ஏன்னா இவருக்கு கேவலமாக போயிடும். இவர் ஓட்டுற சைக்கிள் யாரும் பிடிச்சா, ஏய் 3 நாளைக்கு முன்னாடி 3 பேர் உன்னை போன மாதிரி தள்ளிட்டு போனானே, அப்போ உனக்கு வைக்கல. அது அப்போ இப்போ தானே ஓட்ட கற்றுக்கிட்டேன்ல, என்ன தொடாதீங்க, பிடிக்காதீங்க, நானே போவேன். அப்பா இல்லை எப்படி விடுவார்? சும்மா சரி நான் பிடிக்கலடா, ஆனால் கைக்கு பின்னாடி தான் இருக்கும். ஏன்னா உளுந்து தோட்டான இவரில் ஆஸ்பத்திரிட்டு ஓடணும். அவர் என்ன பண்ணுவார், இப்படி போயிட்டே இருப்பான். கொஞ்ச நாள் போனோடனே இவர் இந்த குரங்கு படல் அடித்து ஓட்டுவான். அப்புறம் யாரும் போடக்கூடாது. பக்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்குது தெரியுங்களா, அங்கே போய் சைக்கிள் ஓட்டுவார். அப்படி ரவுண்ட் அடிப்பார். 3 நாள் சைக்கிள் ஓட்டுறவங்க மாதிரி இறங்காமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஓட்டி ஒரு நாள் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவர் சைக்கிள் ஓட்டுறது அவங்க அம்மா பார்க்கணும்ல, தெருப்பக்கம் வருவார் சைக்கிளில். அது மாமி மாமி ஒன்று அம்மா பார்த்தீங்கன்னா, ஐயோ பையன் ராக்கெட் ஓட்டுற மாதிரி அம்மா பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பிள்ளை சைக்கிள் ஓட்டுறான். அது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதுக்கு. என் சைக்கிள் ஓட்டு அப்புறம் கொஞ்ச நாள் காணும், மறுபடியும் ஒரு நாள் விடுவார். வந்து என்ன பண்ணால் கை விட்டு வருவார். என்ன நல்லா ஓட்ட கற்றுட்டார்ல, மம்மி மம்மி நோ ஹேண்ட்ஸ், என்ன கையில் ஓட்டு வரோம். சாயங்காலம் நோ டீத்துன்னு வந்து நிற்பார் வீட்டில், கீழே விழுந்து பல்லு இல்லாமல் வந்து நிற்பாள். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா என்ன பண்ணணும், நல்ல திறமை வர்ற வரைக்கும் நாம இன்னொருத்தர் துணை வேணும்ல. நமக்கு என்னைக்கு திறமை வரும் தெரியுங்களா, என்னைக்கு அவர் போல மாறுறோமோ அன்னைக்கு தான் திறமை வரும். என்றைக்கு நம்ம மீட்டவரை போல நாம் மாறுகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு என்ன வரும், சைக்கிளை யாரும் பிடிக்காம ஓட்டக்கூடிய திறமை வரும். அது வரைக்கும் யாரை சார்ந்து வாழ வேண்டும், நமக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்கிறாரே ஆவியானவரை சார்ந்து வாழாம, ஆவியாகிய தேவனை சார்ந்து வாழாம நீங்களும் நானும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழவே முடியாது. அப்பப்போ கீழே விழுந்து கிடப்போம். இந்த சைக்கிள் ஓட்டும் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா, இவனுக்கு ஏறவும் தெரியாது இறங்கவும் தெரியாது, ஓட்ட தெரியும். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அப்படி தள்ளிட்டே போவான். அப்படி பார்ப்பான், யாரும் இல்லைன்னா ஒரு லேம்ப் போஸ்ட்டை பிடிச்சி ஏறி உட்காந்துப்பான். இல்லை அந்த வீட்டு படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏறி உட்காந்துருவான். ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் இறங்க தெரியாது, சரக்கு இங்கே தான் இருக்குது, இறங்க தெரியாது பார்த்தீங்களா. இப்படி பார்ப்பான். எதில் ஒரு பாட்டி வரும் தெரியுங்களா, பாட்டியோடு சேர்ந்து இறங்குவான் பாருங்களேன். பாட்டியோடு இடிச்சுட்டு 2 கீழே விழுவானுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கிராஷ் லேண்டிங்கே கிடையாது. அதாவது விமானம் அவ்வளோதான் போச்சு டோர், அவர் கிடையாது. என்ன, நேசரோடு நடக்கின்ற அந்த அனுபவத்துக்கு வந்தால்தான். ஏன்னா அந்த வெற்றி வீரர் இயேசு நமக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் வெற்றி பெற என்ன பண்ணோம், அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 12 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த வெற்றி வீரர் சிலுவையில் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். கவனித்துக் கொள்ளுங்களா, அவர் அக்கிரமம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. ஆனால் அவர் என்னவோ மாறினாரா, அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்படுற அளவுக்கு என்ன பண்ணாரு, தன்னை தாழ்த்துகிறார். எதுக்கு, நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டுமானால் அவர் என்ன செய்யணும், முதல்ல நம்மை போல மாற வேண்டும். நம்ம போல மாறாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நாம் அவரை சார்ந்து கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் போய் எப்படி தேவனோட ஒட்டி கொள்ள முடியும்? அப்ப அவர் மனிதனாக மாறினால் தானே.
பில் கிரஹாம் அவருடைய ஊழியங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா? ஒரு எறும்பு வரிசையாக போயிட்டே இருக்குது. எறும்பு போகும்போது அங்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு வச்சிங்களேன், எறும்புக்கு ஒரு நெருப்பு எரியுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த எறும்பு போக தெரியுங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதையும் பார்ப்பீங்க அதையும் பார்ப்பீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? எறும்புட்டு போய், எறும்பு போகாத, அங்கே போனால் அவனுக்கு ஆபத்து இருக்குது, செத்து போயிடு, போகாதுன்னா எறும்பு கேட்குமா? போடான்னு ஏறி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறீங்களா, ஒரு குச்சி ஊற்றி வச்சோம்னா அது மேலே ஏறி அப்படி கிளம்பி போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? போவாதுன்னு சொல்கிறான்ல, கையை வைப்போம். அது என்ன பண்ணுவோம்? கை மேலே எப்படி சொன்னால் கேட்க மாட்டேப்பா, செத்தே போயிடும். அது அவ்வளோதான். உடவு பண்ணுற பேர் அப்படின்னு கொன்னே போட்டுருவான். ஏன்? ஒரு மனிதன் பேசினா எறும்புக்கு புரியாதுல்ல. அதே இது போயிட்டு இருக்கீங்களா லைன், முதல்ல ஒரு எறும்பு போவார், பைலட் ஒருத்தர் போவார்ல, போயிட்டு அந்த பிளாக் கேட் ஒயிட் கேட்லாம் போகல, முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவோம்? டேஞ்சர் இருக்கு, திரும்பி ஓடி வருவோம். பார்த்துருக்கீங்களா? இதுக்கெல்லாமா எங்களுக்கு நேரம்? எறும்பு ஓடுறது, பூனை ஓடுறதெல்லாம் பார்க்க நேரம். இந்த எறும்பு வருது தெரியுங்களா? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. எறும்பு போக தெரியுங்களா? இந்த பாறையில் அப்படி கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னு வச்சிங்களேன், எறும்பு திரும்பி போயிடலாம். நீ ஒன்றும் கொல்ல வேண்டாம் எறும்பு. அதை வர்ற பாதையில் என்ன பண்ண தெரியுங்களா? அப்படி தேய்ச்சி அந்த போயிட்டு இருக்கிற ட்ராக்கை அதை அப்படி லேசாக கையில் தேய்ச்சிங்கன்னா அது வந்து அதில் நிற்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், எறும்புக்கு கண்ணு கிடையாது தெரியுங்களா? ஹலோ, இந்த பாட்டி இருக்குது தெரியுங்களா? எறும்பு விழுந்த காப்பியை நம்ம குடிக்க வைக்கிறதுக்கு ஒரு வித்தை வச்சிருக்குது பாட்டி. எறும்பு விழுந்த காப்பியை குடிச்சேன்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியும்டா. எறும்புக்கே கண்ணு கிடையாது பாட்டி. அந்த பாட்டி நம்மளை எப்படி ஏமாத்திருக்கு பாருங்களேன். எறும்புக்கு விழுந்த எதுக்கு? அது வீணாயிடக்கூடாது இல்லை. அந்த எறும்பு என்ன பண்ண எடுத்து போட்டு, எறும்பு விழுந்த காப்பியை குடிச்சா கண்ணு நல்லா தெரியும். எறும்புக்கே கண்ணு தெரியாதுன்னு பாட்டிக்கும் தெரியாது, பேரனுக்கும் தெரியாது, ஏமாத்துது பாருங்களேன். இந்த எறும்பு போயிட்டே இருக்கும்போது அது முன்னாடி போகிற எறும்புடைய வாசனையில் தான் பின்னாடி போயிட்டே இருக்கும். அது நீ நடுவில் அப்படி கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா அது கட் ஆகிடும், போய் திரும்பிடும். இந்த எறும்பு போக தெரியுங்களா? முன்னாடி போனது திரும்பி வந்து என்ன பண்ணும்? அது பேசாது. என்ன பண்ண தெரியுங்களா? இந்த ஆண்டனா வச்சுருக்கோம் தெரியுங்களா எறும்புல முன்னாடி, பார்த்துருக்கீங்களா? இந்த ஆண்டனாவை வச்சு அந்த ஆண்டனாவை டச் பண்ணுவாங்க பாருங்களேன். பண்ணோன்னா அப்படியே ராணுவம் மொத்தம் திரும்பி போவானுங்க. அப்படின்னா ஒரு எறும்புக்கு புரியணும்னா யார் பேசினா தான் புரியும்? ஒரு மனுஷனுக்கு பேசணும்னா தேவன் மனிதனாக மாறணும். அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்படாத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? அக்கிரமக்காரனை மீட்க முடியாது. அவர் என்ன செய்கிறாராம்? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்ன ஆகுமா? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். கவனிச்சீங்களா? என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த வெற்றி வீரருடைய தன்மை என்ன தெரியுங்களா? அவர் வெற்றி பெற்றார். நம்மளாம் யாரு? அக்கிரமக்காரன். இந்த அக்கிரமக்காரனை மீட்ட போது என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? நாமெல்லாம் அவருக்கு என்ன மாறிட்டோம்? அவருக்கு சொந்தமா, அவருடைய பங்கா மாறிட்டோம் பாருங்களேன். எப்படி வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்க தெரியுங்களா? அவர் நமக்காக வேண்டிக் கொண்டார், நம்ம போல ஒரு மனுஷனா மாறினார். அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றும் போது கூட யாருக்காக வேண்டிக் கொண்டாரா? நமக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணாரா? நம்மை அவருக்கு ஒரு பங்கா கொடுத்துட்டார்ல. அப்படி வெற்றி வீரர் என்ன பண்ணா தெரியுங்களா? அவர் பெற்ற வெற்றியினால நம்ம என்னவா மாற்றினாரு? அவருடைய இராணுவமாக அல்லது அவருடைய பங்காக நம்மை மாற்றி விட்டார். தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீதோட இராணுவம் இருக்கு தெரியுங்களா? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். கவனிச்சீங்களா? தாவீதோட ராணுவத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? தாவீதோட மிலிட்டரியில் இருந்தவங்களாம் யார் தெரியுங்களா? ஹலோ, இப்போ பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆள் எடுக்கிறாங்க. வந்துதா? பேப்பர் படிப்பீங்களா? பேப்பர் படிக்கிறது இல்லையா? ஓ, பரலோகம் போடணும் முடிவு பண்டிகை போகிறது எப்படியும். இங்கே உள்ள ப்ரேயர் செமினாரில் பெரும்பாலும் சொல்லக்கூடிய முதல் கருத்து என்ன தெரியுங்களா? டெய்லி பேப்பர் படிக்க. அப்போ தான் நாட்டில் என்ன நடக்குன்னு ஒரு பாரம் இருக்கும் உங்களுக்கு. பேப்பர் படிக்கிறது கதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இல்லை. இந்த நாட்டினுடைய தேவை என்னன்னு தெரியணும்னா, இந்த நாடு என்ன நிலையில் போயிட்டு இருக்குன்னா பேப்பர் படிக்கணும். நான் படிக்கல, அது வேற இருக்குது. சரியா? நானும் பேப்பர் படிக்காது. இப்போ அப்படி பார்க்குறேன் கிடையாது, ஏன்னா நிறைய தேவைப்படுது, அதனால பார்க்குறேன். ஆனால் வழக்கமாக நான் சொன்னேன் உங்களுக்கு, 4 வருஷம் நியூஸ் பேப்பரை படித்ததில்லை. பைபிள் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நிறைய கோமாளித்தனமாலாம் கூட ஆகிருக்கிறேன் பேப்பர் படிக்காததுனால. படிக்காதனால பாவம் இல்லை. இவர் விக்கில் சோத்திர ஒருத்தர் இருந்தால் தெரியுங்களா?
அப்போ விசுவாசத்தின் அப்போஸ்தலன். அவர் சொல்றார், நியூஸ் பேப்பர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வர. அவர் நியூஸ் பேப்பர் வந்து அதில் என்ன வருது, பேட் நியூஸ் வருது. என் பைபிளில் ஒன்று தாண்டா குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் என் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு பேப்பரே கிடையாதான். இதான் பேப்பர் படிக்கலன்னா நீங்கள்லாம் விக்கில் சோரத்துக்கு தங்கிச்சு, சரியா? ஹலோ, விக்கில் சோரத்து 23 பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறான், நீங்கள் 24 பேரை எழுப்பணும், ரைட்டா? அவன் பேப்பரை படிக்கலைன்னா சும்மா ஒன்றும் போகலை, தூக்கிடுவான், எவன் செத்தாலும் பரவாயில்ல. அவர் மனைவி இறந்து 5 நாளைக்கு அப்புறம் வந்தாராம். வீட்டுக்கு வந்து பார்த்தாராம், வந்து ஏதோ ஒரு வெளியூருக்கு போனப்போ அந்த அம்மா மண்டையை போட்டுச்சு. 5 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த அம்மா பாடியை படுக்க வச்சுருக்காங்க, தூக்கி செவரோடு நிறுத்தினார். ஏசு நாமத்தில் உயிரே உள்ள வான்னா உயிர் வந்துட்டு. அந்த அம்மா எழுந்துதான், புண்ணியமான நான் நல்லா நிம்மதியாக இருந்தேன், என்னை ஏன்டா உயிரை தொல்லை பண்ணேன், நான் அங்கே உங்ககிட்ட உள்ள குடத்தில் தாங்கலை, நான் அப்பாட்ட நிம்மதியாக இருக்கிறேன், விட்டு தொலையா. அந்த அம்மா மறுபடியும் சேர்த்தாங்களாம். கவனித்துக்க, அது மாதிரி யாராவது எழுப்புனீங்களா? நம்ம உயிரோடு இருக்கணும், கொல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். நம்ம எங்கே செத்தவனை உயிரோடு எழுப்ப போகிறது? எழுப்பக்கூடிய பலத்தை கத்த நமக்குள்ள வைத்திருக்கிறார். சரி, அதை விட்டுருவோம். சரி, கவனிங்க, தாவீதோட அந்த இராணுவத்துக்கு குவாலிஃபிகேஷனை பாருங்களேன். திரும்ப வாசிங்க 2ஆம் வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவன், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். தாவீது இராணுவத்தில் சேரணும்னா 3 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒன்று என்ன, ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும். 2வது யாரு, கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு தலைமுறைவா ஓடினவனா இருக்கணும். அதுக்கப்புறம் முறுமுறை திருப்தி இல்லாதவன் அர்த்தம். இப்படிப்பட்ட ஆட்களை தான் இராணுவத்தில் அவனுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா பின்னாடி இந்த இராணுவத்துக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? தேவனுடைய சேனை. ஆபிரகாமுடைய இராணுவத்தை, தாவீதுடைய இராணுவத்தில் சேர்ந்தவன் யாருன்னு சொன்னா கடன்பட்டவர்கள், அடுத்தது ஒடுக்கப்பட்டவர்கள், 3வது முறுமுறுக்கிறவர்கள். ஆனா தாவீதோடு வந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு என்ன பேரு? தேவ சேனை. கவனித்துக் கொள்ளுங்கள், வெற்றி வீரர் இயேசுவோடு நம்ம சேரும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நம்ம யாரா மாறுகிறோம்? தேவனுடைய சேனையாய் மாறுகிறோம். தேவனுடைய இராணுவத்தின் அங்கமாக நீங்கள் நான் மாறுகிறோம். We become a men of the army of God. தேவனுடைய இராணுவத்தின் சேனையின் ஒரு அங்கம். அப்படின்னா எப்படி நமக்கு வெற்றி கிடைக்காம இருக்கும்? வெளிப்பாடு 19:11 முதல்ல வார்த்தை தெரியுங்களா? பரலோகம் திறக்க கண்டேன், இயேசு ஒரு வெள்ளை குதிரை மேல் வந்தார், கூட யார் வந்தாங்க? ஒரு பின்னாடி அவருடைய சேனை வந்தது. அந்த சேனை என்னைக்கா தோக்குமா? அந்த சேனை என்னைக்கு அவருடைய தோல்வியை சந்திக்குமா? காரணம் என்ன? வெற்றி வீரர் இயேசு பின்னாடி பாபா எப்படிப்பட்டவர்? ஜெயிக்கிறவராக ஜெயம் கொள்ளுகிறவரு போயிட்டு இருப்பாரு. அவருக்கு பின்னாடி வர இராணுவம் ஒருபோது என்ன செய்யதில்ல, தோற்றதில்லை. அப்படின்னா அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்க கற்றுக்கொண்ட எல்லாம் தெரியுங்களா? நம்முடைய பழைய நிலைமைகள் முழுவதும் மாற்றப்பட்டு நம்ம யாரா மாறுகிறோம்? தேவனுடைய இராணுவமாக, தேவனுடைய சேனையாக மாறுகிறோம். அவருடைய பங்காக நாம் மாறுறோமே. முதல்ல என்ன ஆயிட்டோம்? we became own of the victor Christ. வெற்றி பெறுகின்ற ஒரு இயேசுவினுடைய இராணுவமாக, அவருடைய பங்காக நீங்கள் நானும் மாறுகிறோம். ஆகவே முதல்ல என்ன கற்றுக்கொள்ளணும்? அந்த வெற்றி வீரரை பின்பற்றி போகிற அனுபவம் எப்போதும் இருக்கணும். வெளிப்பாடு 14:4 வாசிய. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்படின்னா அவரோடு வெற்றி பெற்றவன இருக்கணும். என்ன செய்யணும் தெரியுங்களா? இயேசு எங்கே போனாலும் சரிதான், ஆனா என்ன செய்வேன்? அவரோடு போகின்ற அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு முதல் படி என்ன தெரியுங்களா? வெற்றி வீரர் இயேசுவோடு நான் எப்போது என்னை இணைத்து கொள்ள வேண்டும். அவர் எப்போதும் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு ஒரு அற்புதம் செய்வார், திரளான மக்கள் வருவாங்க, அதிசயங்கள் நடக்கும், ராத்திரி ஆகிடும். இயேசு என்ன செய்வார்? அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுவார். அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணுவார்? இயேசு வனாந்தரமான இடங்கள்ல இல்லை மனித நடமுள்ள இடங்களில் போய் ஜெபம் பண்ணுவார். ஆனால் ஜனங்கள் காலையில் எழுந்து தேடுவான் பாருங்களேன். எதுக்கு தேடுவாங்க? இயேசுநாதை விட்டுறக்கூடாது, அவரை எப்படியாவது பிடிச்சி நம்ம ஊர்லேயே அவரை நிரந்தரமாக வச்சுக்கணும். ஆனால் தேடி பிடிச்சி கண்ட போட்டு பேர் சொல்வார், ஆண்டவரே உங்களை எங்கெல்லாம் தேடணும், ஜனங்கள் அவங்கள தேடுறாங்களே. இயேசு என்ன சொல்வார் தெரியுங்களா? நான் எல்லா ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டுமே. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? ஒரு ஊரில் உட்கார்ந்திருப்பதற்கு அல்ல. நான் எதுக்கு வந்திருக்கேன்? எல்லா இடங்களிலும் பரலோகத்தின் செய்தியை நான் அறிவிக்கணுமே. அப்படின்னா இயேசு பிடிச்சி நம்மோடு உட்கார வைக்கிறது கஷ்டம். அவர் எதுக்கு வந்தாரு? நன்மை செய்கிறவர் சுற்றி திரிய யூதேயா கலிலேயா நாடு முழு சுற்றி திரிவார். ஆனால் நம்ம ஊரில் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா இயேசுவை பிடிச்சி நம்ம ஊரில் வைக்கணும்னா கஷ்டம். ஆனால் நம்ம அவரோடு போகிறத அவர் தடுக்க முடியாதுல்ல. அவரை நம்ம இடத்துல வைக்க முடியாது. ஆனால் இயேசு போகும்போது என்ன பண்ணோம்?
அதான் போட்டிருக்கு. ஆட்டுக்குடைய எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்களா, பின்னாடியே போயிடுவான்னு போட்டிருக்குல்ல. ஒரு முதல் வேலை என்ன வேலை தெரியுங்களா, நாம் அவருக்கு சொந்தமானவனுக்கு எப்போ மாறுவோம் தெரியுங்களா, வெற்றி வீரர் இயேசுவை பின்பற்றி போக எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நல்ல உதாரணம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 Peter chapter 2 and verse 21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு, நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நாம் அவருடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போயிருக்கார், நமக்கு ஒரு மாதிரியை வச்சு போயிருக்கார். இதற்கு நாம் அவரை பின்தொடர்ந்து செல்வதற்குத்தான். ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு மிக எளிதான வேலை தெரியுங்களா, அவர் அடிச்சுவடை பின்பற்றி போனாலும் என்ன பண்ணலாம், வெற்றியை பெற்று விடலாம். அப்படின்னா முதலாவது தன்மை என்ன வேண்டும் எனக்கு, நான் வெற்றி வீரர் இயேசுவின் அடிகளை பின்பற்றி போகிற அந்த அனுபவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து புறப்பட்டாரா? புறப்படும் போது முதல்ல வச்ச அடி என்ன, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார்ல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-6 என்ன, கிறிஸ்துவிலிருந்து சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவை பரிந்தும் தன்னை. சரியா சொன்னா என்னையும் பார்க்குறாங்க, போர்டையும் பார்க்குறாங்க. தலைவர் தள்ளுறாரா இல்லை உண்மையை தான் சொல்கிறாரான்னு பார்க்குறேன். சரியான ஆளுங்கப்பா, உங்கள் டீமே வேண்டாம், நான் அங்கேயே நின்று போகிறேன். என்னையும் பார்க்குறாங்க, அதையும் பார்க்குறாங்க. பரவாயில்ல, சரியாக தான் சொல்கிறார் அவர். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பண்ற, நமக்கு ஒரு அடிச்சுவடை வச்சு போயிருக்காரு இல்லையா. முதல் அடிச்சுவடு என்ன, அவர் பரலோகத்தை விட்டு கீழே வந்தார் என்ன, தாழ்மையின் அடிச்சுவடு. நீங்களாம் வெற்றி வாழ்க்கைக்கு வரணும், முதல்ல என்ன வேணும் தெரியுங்களா, அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார், அது வேண்டான்னு தள்ளிட்டு என்ன பண்ணா தெரியுங்களா, ஒரு அடிமையை போல மாறி இந்த பூமியில நடந்தார்ல. அப்படின்னா அவர் பரலோகத்தை விட்டு அந்த முன்னணைக்கு வந்தார் தெரியுங்களா. He came to the manger. எங்கே வந்தார், அந்த முன்னணையில் ஒரு குழந்தையா வந்து கத்தனது தெரியுங்களா, தாழ்மையின் அடிச்சுவடு. இரண்டாவது இயேசுவின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் அடிச்சுவடு. இயேசு எங்க போனா தெரியுங்களா, 12 வயசுல அங்கிருந்து புறப்பட்டு எருசலேம் ஆலயத்துக்கு வந்தாருங்க, நம்புங்க, வந்தார் அவர். இரண்டாவது அடிச்சுவடு ஆலயத்தின் அடிச்சுவடு. அப்படின்னா அவர் வீட்டை குறித்த அந்த வைராக்கியத்தை பாருங்க. அவருக்கு எங்கே வருகிறார், 12 வயசுல 3 நாள் சேர்ச்சில் உட்கார்ந்தார் பாருங்களேன். 12 வயதுல அப்பா அம்மா திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்றாரு, 3 நாள் ஆலயத்தை உட்கார்ந்து பைபிள் ஸ்டடி இவர் எடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு, வேத பண்டிதர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு. யாரும் டீச் பண்றாங்க, இவர் கேள்வி கேட்க இவர் வினவுகிறார், பதில் சொல்ல முடியாம திணறி உட்கார்ந்துருக்காளுங்க. அப்படியானால் இரண்டாவது வச்சு அடிச்சுவடு என்ன, ஆலயத்தின் அடிச்சுவடுன்னு சொல்ல போனா கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியம். மூன்றாவதாக 30 வயதுல நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு வந்தார்ல. என்ன அடிச்சுவடு, ஞானஸ்தானம் பெற வந்தார். இதன் அடிச்சுவடு கீழ்ப்படிதலின் அடிச்சுவடுகள். புட்ஸ்டெப்பை வச்சார். எதற்கு வந்து கேட்டா அவனை கேட்கிறான், யோவான்ஸ்நானம் தடுக்கிறாரு. ஆண்டவர் எங்கிட்ட நீ வரக்கூடாது, நான் தானே உங்ககிட்ட வரணும். இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடுனா ஞாபகம் இருக்கா, என்னமா உபத்திரவப்படுவதற்கு இடம் கொடு. என்ன இடம் கொடு, வழிவிடு அல்ல. மத்தேயு 3:15 வாசிங்க. மத்தேயு 3:15. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்பொழுது என்ன பண்ணு, இடம் கொடு. இடம் கொடுன்னு அர்த்தம் என்னதுங்களா, அஃபியேமி என்ற ஒரு வார்த்தை. இதுதான் அந்த இடம் கொடுக்க பயன்படுத்த கிரேக்க வார்த்தை தான். அஃபியேமி. அஃபியேமி என்றால் உபத்திரவப்படுவதற்கு இடம் கொடு. ஆண்டவர் இயேசு வைத்து அடிச்சு விட என்ன தெரியுங்களா, கீழ்ப்படிய வேண்டுமானால் உபத்திரவம் இல்லாமல் யாரும் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிதல் என்றாலே உபத்திரவத்தோடு சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு மூன்றாவது அடிச்சு விட, ஒன்று பரலோகத்திலிருந்து பெத்லகேமுக்கு, அடுத்தது பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு, அடுத்தது நாசரேத்திலிருந்து யோர்தானுக்கு வருகிறதுக்கு, பாடுபடுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு ஒரு அடிச்சுவட வச்சார் பாருங்களேன். அஃபியேமி என்றால் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா சஃபர் இட் டு பி சோ நவுன் இருக்கும்.
அக்கத்தம் என்ன? நான் உபத்திரவப்படும்படி தான் உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு புதிய வாழ்க்கை வேண்டுமானால், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வேண்டும். என்ன வேணும் தெரியுங்களா? இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றி போகணும். 4வது அடிச்சுவடு, அவர் யூதேயா கலிலேயா நாடு முழுவதும் சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பார்த்து பார்த்தீங்கன்னா 38, 39 தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களாக, வியாதிகளை குணமாக்க நன்மை சுற்றி திரிந்தான் போட்டிருக்கல. அகத்தம் என்ன? டூயிங் குட். ஆண்டு வைத்து அடிச்சுவோடு என்ன? நன்மை செய்கின்ற வாழ்க்கை. யாருக்கு? அவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிற யூதேயா கலிலேயா மக்களுக்கு. அந்த தேசம் முழுவதும் யாரு? இயேசுவை சிலுவையில் அடிக்க போறவங்களுக்கு. அவனுக்கும் நன்மை செய்தார்ல. அடுத்தது அவர் வைத்த அடி சிலுவையின் அடி. சிலுவை சுமந்து கொண்டு கொல்கத்தா வரைக்கும் போனார் பாருங்களேன். சிலுவை சுமந்து செல்லுகின்ற சொல்ல போனா சித்தத்தின் அடிச்சுவடுகள். சிலுவை சுமத்தல் என்றால் என்ன? கர்த்தருடைய சித்தத்தின் வீடு வைக்கின்ற அடிச்சுவடுகள். பரலோகத்தை நோக்கி கொல்கத்தாவுக்கு நடந்து போகிறார். என்ன அடிச்சுவடு அது? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அடிச்சுவடு, சிலுவையை சுமந்து செல்லுகின்ற அடிச்சுவடு. உயிர்த்தெழுந்த இயேசு ஒலிவமலையிலிருந்து பரலோகம் திரும்பி போனார் இல்லையா? அது என்ன அடிச்சுவடு? மகிமையின் அடிச்சுவடு. எங்கிருந்து போகிறார்? மலையில் இருந்தார். புறப்பட்டு எங்க போயெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னும் சொல்ல போனது என்ன அடி? அது மகிமைக்குள் பிரவேசிக்கின்ற அடிச்சுவடு. யோசிச்சு பாருங்க. குளோரி டு குளோரி. மகிமையிலிருந்து புறப்பட்டார். தாழ்மையின் அடிச்சுவடு. 2வது ஆலயத்தின் அடிச்சுவடு. 3வதாக அது கீழ்ப்படிதலின் அடிச்சுவடு. 4வதாக நன்மை செய்கின்ற அடிச்சுவடு. 5வது சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அடிச்சுவடு. 6வது மகிமைக்குள் போகின்ற அடிச்சுவடு. அப்படின்னா ஆண்டவரை பின்பற்றி போறது என்பது சும்மா ஆண்டவரை போறேன் நான் வரேன் இல்லை. அவர் என்னென்ன அடிச்சுவடை நமக்கு விட்டு போனாரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1 பேர் 2:21 நமக்கு ஒரு மாதிரின்னு போட்டிருக்குல்ல, போட்டிருக்கா? 1 பேர் 2 என்ன? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு நாம் அது அடிச்சுவர்களை பின்பற்றி வருவதற்கு நமக்கு என்ன பண்ணாராம்? மாதிரி என்ற வார்த்தைக்கு ஞாபகம் இருக்கா? மாதிரி மாதிரி இல்லை. இதான் மாதிரி என்பதற்கு கிரேக்க வார்த்தை. ஹிப்போகிராமா. ஹிப்போகிராம் என்றால் கீழே எழுதுறது, அண்டர் ரைட்டிங். ஹிப்போ என்றால் கீழே, கிராமா என்றால் எழுதுதல். இந்த மாதிரி என்பதற்கு ஆங்கிலத்தில் மாடல். மாதிரி, மாடல். இந்த மாடலுக்கு மேலே ஹீப்போகிராமர் அர்த்தம் என்ன? கீழே எழுதுவது. அது குழந்தைகளுக்கு எழுதுனா, சின்ன வயசில் நான் எனக்கு அனுபவம் இருக்கும். எங்கள் அப்பா ஆசிரியர். எங்கள் வீட்டில் அப்பா பிள்ளைகளுக்கு இந்த எழுதுறதுக்கு கற்றுக் கொடுக்க எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நெல் பரப்பி வச்சுருக்க வீட்டில். அந்த குழந்தைகளுக்கு விரலை பிடிச்சி எங்கள் அப்பா என்ன பண்ணுவோம், பிடிச்சி இப்படி எழுதுவாங்க. அப்படி எழுதுவாங்க. சிலது பார்த்தீங்கன்னா மணல் அப்படி எழுதுவாங்க. பொதுவாக அரிசி அல்லது நெல்லை தான் எழுத குழந்தைகளுக்கு முதல்ல அப்படி தொடங்குவாங்க. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணா தெரியுங்களா? இந்த ஹீப்போகிராமன் என்ன பண்ணுவார்னா கீழே எழுதிட்டாருன்னு அர்த்தம். பிள்ளைகளுக்கு ஹோம் ஒர்க், இந்த ஒர்க் புக்கெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுங்களா? அதில் இந்த பார்த்தீங்கன்னா ஆவாக இருக்காது, டாட்டாக இருக்கும், புள்ளியாக இருக்கும். பிள்ளைகள் என்ன பண்ணால் போடும், அப்படி ஜாயின் பண்ணிட்டு வந்து அதுக்கு பேர் தான் ஹீப்போகிராமா. அப்படின்னா நீங்களும் நானும் வெற்றி வீரர் இயேசுவோடு நடப்பது கடினம் அல்ல. இயேசு என்ன பண்ணிட்டாரு? அண்டர் ரைட் பண்ணிட்டாரு, கீழே எழுதி வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணோம்? அப்படியே அவர் மேலே ஸ்டெப் வச்சு போனால் எங்கே போயிடலாம்? வெற்றி வீரர் இயேசு பெற்ற வெற்றியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? நான் யார் டீமில் இருக்கேன்? இப்போ வெற்றி வீரர் இயேசுவோட டீமில் இருக்கேன். அதான் ஏசாயா 53:12. 2வதாக அந்த வெற்றி வீரர் நடக்கிறது நமக்கு லாபம் என்ன தெரியுங்களா? 1, அவருடைய சேனையாக நம்மை மாற்றுகிறார். அவர் வெற்றி பெற்றவர், நாமும் வெற்றி பெறுவோம். 2வது மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 12:20.
அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அப்படி ரெண்டாவது என்ன சொன்னீங்களா, நீங்கள் நாளை பின்பற்றி போகும் முதல்ல என்னவா மாறுறோம், அப்படி இராணுவமாக மாறுகிறோம். ரெண்டாவது என்னவா மாறுகிறோம், நாம் வெற்றி பெற்று முடிக்கிற வரைக்கும் ஏசு என்ன பண்ண மாட்டாரு, நம்ம முறிச்சிட மாட்டாரு. கவனித்துக் கொள்ளுங்கள், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாடல் என்ன செய்ய மாட்டாரு, முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற திரி அல்ல, புகைந்து கொண்டிருக்கின்ற திரி. அது தமிழ்ல மங்கி எரிகிற திரி. மங்கி எரிகிற திரின்னா விளக்கு எரியும், ஆனா வெளிச்சம் வராது. ஆனா புகைந்து கொண்டிருக்க திரின்னா அணைஞ்சு போச்சுது, புகை மாத்திரம் வரும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ரெட் டாட் அப்படி இருக்கும்ல. ஆண்டவர் என்ன செய்வாராம், நெறிந்து போன நாடல் வந்து வனாந்தரங்களே ஏராளம் கிடைக்கக்கூடிய உண்டு. கொஞ்சம் தண்ணீர் வசதி இருந்த அப்புறம் அங்கே என்ன இருக்கும், நாணல் வளரும். ஒன்று உடஞ்சி போனால் தூக்கி போட்டு வேற ஒன்று எடுக்கலாம். ஆனால் மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, இந்த நாணல்களை சின்ன துவாரங்களை போட்டு புல்லாங்கல் மாதிரி ஊதிட்டு இருப்பானுங்க. ஆனால் என்ன ஆகும், ஏதாவது நெறிஞ்சு போச்சு உடஞ்சி போச்சுன்னா அடுத்துக்கு போட்டு வேற ஒன்று எடுக்க மாட்டானா, நெறிந்து போனதை மறுபடியும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அந்த பழைய நிலை கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இந்த புல்லாங்கல் வாங்கி கொடுப்பான் தெரியுங்களா, வீட்டில் எப்படி பார்த்தாலும் 1.5 நாளில் உடச்சி நொறுக்கிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, 100 வச்சு கட்டுவான் பாருங்களா. அங்கங்க இவெல்லாம் ஏசாத பரம்பரை. இவங்கெல்லாம் ஏசாத என்ன பண்ணுவான், நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார். இவன் தான் நெறிஞ்ச இவன் தான். அப்புறம் என்ன பண்ணுவான், கயிறை போட்டு கட்டுறான் பாருங்களேன். மேய்ப்பன் என்ன செய்வானா, நெறிந்து போன நாளில் முறிக்க மாட்டார். அடுத்தது புகை குந்து கொடுத்து, இந்த நீரன் சொந்தம் நீரன் பக்கம்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நல்லது தான், கேள்விப்படலைன்னா அதை விட நல்லது. சரி, அதில் அவர் எழுதுவார். அது நல்ல ஜேவி பீட்டர் என்ற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். இந்த ஒன் டே மோசஸ்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுங்களா? அவருக்கு ஒன் டேன்னு பேர் வந்தது காரணமே ஜேவி பீட்டர் பாட்டை பாடி தான். ஜேவி பீட்டர் எழுதுதான் ஒன் டே இப்படி தான் அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனது ஜேவி பீட்டர், அதை பாடினது இவர் பாடி என்ன பண்ணான்னா, ஏன்னா இவர் பாட்டு மாதிரி இவருக்கு ஒன் டே மோசஸ்ன்னு பேர் வந்துட்டு. ஆனால் எழுதுனது யாரு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒன் மேன்ஸ் கேம் அனதர் மேன்ஸ் நேம் தான். எவனா ஒருத்தன் பாடு போட்டு விளையாடுவோம், ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அது கில்லாடி ஆள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதில் அந்த ஜேவி பீட்டர் ஒரு பாட்டு எழுதுவார், புகையின்ன திரிய கெடுக்காத்த மலையாளி. அவர் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு மலையாளி. அவர் நல்ல தமிழர், நல்ல மலையாளி. அந்த இதுல எண்ணி எண்ணி துளி செய்வாய் அந்த பாட்டு அவருடைய பாட்டு தான். தமிழ்நாட்டில் பாடுற நிறைய பாட்டு ஜேவி பீட்டர் பாடின பாட்டு, ஆனால் யாருக்கும் தெரியாது. ஹலோ, அப்படியே இருங்க. டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் பாடுற பெரும்பாலும் பாட்டுக்கள், ஒன் டே மோசஸ் பாடுற பாட்டுக்கள் எல்லாம் ஜேவி பீட்டரோட பாட்டு. அவர் சமயத்தில் இறந்து போயிட்டார். அவர் ஒன் டே மோசஸ் ஜேவி பீட்டர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவருடைய பாடலில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம். அந்த பாடல்களை கற்பனை கூட பண்ண முடியாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் எழுத முடியுமான்னு யோசிக்க முடியும். அவ்வளோ அற்புதமான பாடல்கள் எழுதுவார் அவர். தமிழ் தான், ஆனால் மலையாளம் தமிழ் ரெண்டும் எழுதுவார் அவர். நம்ம நிறைய பாட்டு இந்த பைபிள்ஸ் எல்லாம் பாடுவோம் தெரியுங்களா, வசனம் தியானிக்கலும் பாட்டு தெரியுங்களா, திருக்கரத்தால் தாங்கி என்ன, அது அவருடைய பாட்டு தான். ஆனால் நமக்கு என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை எப்படிலாம் சீரழிக்க முடியுமோ அவ்வளோ சீரழித்து தான் பாடுவோம். அவருடைய ராகம் வேற, அவர் எழுதின வார்த்தை வேற. இந்த எண்ணி எண்ணி துதிசை வார்த்தை இருக்குதுல, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே, நம்ம பாடுற பாட்டு அவர் எழுதுற எலியாவின் சால்வை எங்கன்னு எழுதியிருப்பார். எலியாவின் பூடப்பெவிடே நின்றே விஸ்வாச சோத அப்படிதான் பாடுவார் அவர். தமிழ்ல எலியாவின் தேவன் எங்கேன்னு பாடி வச்சிருப்பாங்க. அது நமக்கு என்னன்னா, எந்த பாட்டையும் உருப்பட விடக்கூடாது. இந்த ஹிம்ஸ்ல பாடுவாங்கண்ணா, என்னில் 100 வாயும், உங்களுக்கு தெரியவே நல்லதுதான் உங்களுக்கு. அந்த பாட்டில் என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை அன்பாய் எண்ணி பாடுவேன் தமிழ்ல பண்றான். அது இங்கிலீஷ்ல ஐ ஹேவ் 1000 tongues இருக்கும். என்னில் 1000 வாயும் 1000 நாவுன்னா நம்மால் ஒரு சைபரை காலி பண்ணிட்டான் பாருங்களேன். ஏன் உனக்கு என்ன நஷ்டம், அதுல 1000 நம்ம எழுதுனா 1000 பாடி தொலையன், அடையா 100ன்னு ஆக்குற. நம்ம ஆளு வித்தியாசமான ஆளுங்க. அந்த மொழியாக்கத்தில் பண்ணுவாங்க பாருங்க விளையாட்டு, இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க ஆளுங்க. சரி விட்டுறலாம்.
அவர் என்ன செய்வார்? நெறிந்த நாடல் என்ன செய்ய மாட்டாரா? முறிக்க மாட்டார். மங்கி எரிகிறது, ஆங்கிலத்தை பாருங்க, ஸ்மோக்கிங் ஃபிளாக்ஸ் இருக்கும். அதாவது மங்கி எரிகிற திரி அல்ல. அப்படின்னு அந்த வெற்றி வீரர் கூட நம்ம நடந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? நாம் வெற்றி பெறும் வரைக்கும் நாம் நெறிந்து போனாலும் நம்ம முடிக்க மாட்டார். ரெண்டாவது, நாம் அணைந்து போனாலும் என்ன இருக்கும் தெரியுங்களா? கொஞ்சம் இந்த புகை வருது தெரியுங்களா திரியில இருந்து, அது கிட்ட வந்து என்ன பண்ணுவார்? God will stoop down. ஆங்கிலம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன பண்ணுவாராம்? குனிந்து என்ன பண்ணுவாராம்? ஊதி 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 மறுபடியும் அதை ஒரு தீபமாக மாற்றுகின்ற வல்லவன் நம்ம அப்பா கொண்டு. அப்படின்னா ஒரு வெற்றி வாழ்க்கை வேணும்னா என்ன பண்ண? இயேசுவை பின்பற்றி போனால் நீ கடன்காரனோ, இல்லை நீ முறுமுறுக்கிறவனோ, இல்லை நீ வந்து ஊறுகால் ஒதுக்கப்பட்டவனோ ஒடுக்கப்பட்டவனோ யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? அவர் உன்னை தன்னுடைய இராணுவமாக சேர்த்து கொண்டு உன்னையும் வெற்றி வீரனாக மாற்றுவார். ரெண்டாவது தன்மை என்ன தெரியுங்களா? நாம் உடைந்து போனாலும் சரி, எது வரைக்கும்? நீதிக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். அந்த bruised reed he won't break it. அடுத்தது என்ன? இஸ் a smoking flax. இது புகைந்து கொண்டிருக்கின்ற திரி என்ன செய்ய மாட்டாரு? புகைங்கிற திரி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த திரியை கொஞ்சம் பின்னாடி இழுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். எண்ணெயில் அந்த திரி இருக்கு தெரியுங்களா? அப்படி புகைஞ்சு என்ன பண்ணும்? ஒன்று எண்ணெயில் இப்படி இழுத்தீங்கன்னா எரியிற திரியை இழுத்தாலே அணைஞ்சு போயிடும். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டார்? புகைந்து கொண்டிருக்கின்ற திரியை கூட இணைத்து விட மாட்டார். அதுக்கும் ஒரு மறுவாழ்வை கொடுக்கின்ற ஆண்டவர். இந்த நேசர் பின்னாடி நடந்தா, இந்த வெற்றி வீரர் பின்னாடி நடந்தா நாம் ஒருபோதும் வெற்றி வாழ்க்கை இல்லாமல் இருக்கவே முடியாது. வெற்றி வாழ்க்கைக்கு ஒன்று என்ன? அவருடைய சேனையாக மாறி அவரை பின்பற்றி போகணும். ரெண்டாவது என்ன வேண்டும்? நான் உடைந்து போனாலும் சரிதான், இல்லை நாம் புகைந்து கொண்டிருக்க தெரியா இருந்தாலும் சரிதான், எனக்கு வெற்றி கிடைக்க பண்ணும் வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார்? என்னை உடைக்க மாட்டார், என்னை அணைத்து விட மாட்டார், என்னை வெற்றி வீரனாகத்தான் மாற்றுவார். அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும். மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். வெற்றி வாழ்க்கைக்கு மூன்றாவது தேவை யோவான் 16:33. John 16:33. 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருப்பார். வெற்றி வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? ஒரு வெற்றி வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு போன என்ன வேண்டும்? முதல்ல நாம் கவனித்தோம், அவர் எப்படிப்பட்டவர்? என்னை நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரிதான், நான் அவர்கிட்ட என்னை அர்ப்பணிக்கும் போது அவருடைய சேனையாக அங்கீகரித்துக் கொள்வார். ரெண்டாவது என்ன செய்ய மாட்டார்? நான் உடைந்து போனாலும், நான் புகைந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அணைத்து விட மாட்டார். மூணாவது முக்கியமானது என்ன? என்ன உலகம் இது? துன்பப்படுத்துகிற உலகம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள், உலகத்தை ஜெயித்த நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன்? விட்டு விட மாட்டேன். யாருக்கு தெரியுங்களா? 33ஆம் வசனம் என்ன? உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் இவைகளை சொன்னேன். உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, திடன்கொள் உலகத்தினா. அப்படின்னா வெற்றி வாழ்க்கை வேண்டுமா? நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ என் கூட வந்தனா உனக்கு என்ன உண்டாகும்? வெற்றி கிடைக்கும். இந்த ஆள் யார் தெரியுங்களா? கூட போறவங்க யார் தெரியுங்களா? 32ஆம் வசனம் வாசிங்க. 32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய். என்ன கூட்டம் இது? சிதறி ஓடுகின்ற கூட்டம். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க என்னை விட்டு ஓடி போயிடுவாங்கப்பா, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களை வெற்றி உள்ளவனாகத்தான் நடத்துவேன். யாருக்கு இது? even though they abandoned Jesus, இயேசுவை விட்டு விட்டு அவங்க ஓடி போற சொல்லுகிறார். நீங்க சிதறி போவீங்க, நீங்க என்ன செய்வீங்க? என்னை விட்டு ஓடி போவீங்க, ஆனால் நான் உங்களை விட மாட்டேன். அப்படியானால் ஒரு வெற்றி வீரர் இயேசுவை நாம் பின்பற்றி போனோம் என்ன வந்து தெரியுங்களா? நாம் அவரை கைவிடுகின்ற ஒரு சூழல் வரும்போது கூட அவர் நம்மை கைவிடாமல் நாம வெற்றி கிடைக்க வரைக்கும் நம்மை அவர் அழைத்து கொண்டு செல்ல உண்மை உள்ள தேவன். அதனால உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது அவ்வளவுதான் நம்ம வெற்றி வாழ்க்கை முடிஞ்சு போன்னு யோசிக்க வேண்டாம். நாம் பின்பற்றி போகிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நாம் அவரை விட்டாலும், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் உன்னை விட்டு உன்னை, அதுக்கு அர்த்தம் என்ன? நீ என்ன விட்டுருவேன்னு அர்த்தம். ஹலோ, நான் உன்னை விட மாட்டேன், நீ என்ன விட்டுருவ, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். நீ என்ன கைவிடுவ, நான் உன்னை கைவிடுவதில்லை, அதான் அதுக்கு அர்த்தம். அப்படியானால் நாம யாரு? கைவிடுகிற கூட்டம் தான். நம்மளால ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆண்டவருக்காக நிற்க முடியாது. நெருக்கங்கள் வந்தால், பாடுகள் வந்தால் ஒரு சில காலங்கள் வாழ முடியும். ஒரு சில ரொம்ப நெருக்கங்கள் வந்தால் கொஞ்சம் பின்னாடி போக யோசிப்பது
தப்புன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க இடத்துல பார்த்தா தான் நமக்கு தெரியும் அந்த வலி. எப்படி அவர் பின்னாடி போயிட்டாரு, அவர் இடத்துல நீங்க இருந்தீங்களா? அவருடைய பட்ட பாடு நீங்க பட்டீங்களா? தெரியாது இல்ல. சும்மா அது 19 ரூபா யாரையும் குற்றம் சாட்டவே கூடாது. ஏன்னா அவங்க பட்ட பாடு அவங்களுக்கு ஆண்டவர் தான் தெரியும். அவன் இருக்கிற சூழல்ல ஒரு நான் இருந்திருந்தா நம்ம அதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால யாரும் என்ன செய்யக்கூடாது, எடுத்த உடனே குற்றம் சாட்டுவதல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் எந்த வெற்றி வரை இயேசு பின்னாடி போகிறேனோ அவர் எப்படிப்பட்டவர், நான் அவரை விட்டு போயிடுவேன் சொன்னாரு. நீங்க சிதறி போவீங்க, எல்லாரும் நீங்க உங்களெல்லாம் கைவிடப்படுவேன், ஆனாலும் என்ன உனக்கு உபத்திரவம் உண்டு, திடன்கள் உலகத்தை ஜெயித்தனா உன்னோட தான் இருக்கிறேன். அப்படின்னா கைவிட்டு ஓடக்கூடிய சூழல் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், நமக்கு வெற்றி பாடைக்கு அழைத்து செல்லுகிற இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிடுவதே இல்லை. இந்த 2 கொரிந்தியர் 2:12 மறுபடியும் வாசிங்க, 2:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடத்திலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்வாரா, எங்களை கிறிஸ்துவுக்குள் எப்போதும். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட வெற்றி கூட, எப்போதாவது ஒரு வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படி இல்லை. எப்போதும் ஆவிக்கிற வாழ்க்கையில் என்னதான் வெற்றி உள்ள வாழ்க்கை தான். அந்த எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின்னு இருக்கு இல்லையா? அந்த வெற்றி சிறக்க பண்ணி என்ற வார்த்தை அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? தூக்கம் வருதா? அது எப்போ வந்துட்டு இப்போவா கேட்குறீங்க? அது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. காலையில் 10:30 மணிக்கு உங்கள்கிட்ட மாற்றுறதுல இருந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணை திறந்து வைக்கிறதே கஷ்டமா இருக்குல்ல? ஹலோ, நான் உங்களை பார்க்கல, நான் கண்ணை மூடிக்கிறேன். உங்களை தூக்கமாக வருதா? எழுந்து கொஞ்சம் பாட்டுட்டு பாடணுமா? உங்களை பார்க்க பாவமாக இருக்கு. உங்களை பார்க்குங்க. இந்த அம்மா என்ன பண்ண தெரியுங்களா? திடீர்னு அவசரம் ஒரு கடைக்கு போகணும்னு வச்சுங்களேன், இந்த நண்டு வண்டெல்லாம் வீட்டில் இருக்கும் தெரியுங்களா? இவங்களை இழுத்துட்டு போக முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, இதை ஏற்ற விட்டு ஆண்டி கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆண்டி அப்படின்னு விட்டு போவாங்க தெரியுங்களா? இது கிளம்பும் கூட. உடனே இரு உனக்கு யானை வாங்குவோம் பூனையை வாங்குவோன்னு நம்ம அம்மாவுக்கா பிள்ளைங்களை குல்லா போட தெரியாது, குல்லா போட்டு வச்சுருவாங்க. உடனே இவங்கெல்லாம் கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க. நம்ம போனது கொஞ்சம் லேட் ஆகிட்டு வச்சுங்களேன், இவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க, கொஞ்சம் நேரம் மிரட்டி விட்டு பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்து பார்த்தீங்களா அமைதியாக உட்காந்துருவாங்க. பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா, இந்த அம்மா வர்றதுக்குள்ளே எப்படி ஒரு தூக்கம் போட்டு எழுந்துடாது. கரெக்டாக அம்மா வந்து தூக்கித்தான் போகணும். உங்களை பார்த்தா அப்போ தூக்கிட்டு போகிற ஆள் மாதிரி தான் இருக்கீங்க. ஸ்ட்ரெயினாக இருக்குதா? நிறைய அப்படியே மண்டைக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி ஆகிடுதா? பைபிள் ஸ்டடீஸில் இது ஆறுறது ஒன்றும் தப்பே இல்லை, இது ஆகும். ஏன்னா எனக்கு ஈஸி, ஏன்னா நான் நிற்கிறேன், தூங்கினா நான் கீழே விழுந்துருவேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உட்காந்துருக்கீங்க, தூங்கினா பாதுகாப்பாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பொல்லாதவனது கிடையாது. நான் ஏன் நல்லவனாக இருக்கிறேன்னா, நாங்கள் நிற்கிறதா தான் நல்லவன், உட்கார்ந்தா தான் தெரியும் ஏன் பாடு என்ன அப்படின்னு. அதனால தூக்கம் வந்தால் தப்பு இல்லை, அது பாவமும் இல்லை. இந்த கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எழுதுன்னு ஒரு பாட்டு பாடலாம், இல்லை பக்கத்துல பார்த்து அல்லையான ஒரு மூக்கில் ஒரு குத்து விடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, சரியா? ஹலோ, ஒரே நேரத்தில் உட்காந்து நிறைய அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா மென்டல் ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மூளை ஒரு சின்ன சோர்வு வரும். ரைட்டா? அது இருந்தால் தானே சோர்வு, அப்படியா சொல்லுங்களேன். இதான் இல்லையா அப்புறம் என்னதுக்கு சோர்வு வருது அப்படின்னு இப்போ பார்க்குற பார்த்தா இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்கள்கிட்ட போய் சொல்கிறீங்களே. எடி கண்டினியூ பண்ணலாமா இல்லை கொஞ்சம் பிரேக் பண்ணலாமா? இந்த ஸ்டாண்ட் சிட் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் சொல்லலாமா? என்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், ஆனால் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கீங்களே, நடுவில் ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. நான் சொல்லுவேன், ஐயோ பாட்டு எடுத்து விட்ற ஆள் யாருன்னா அடுத்து என்ன பேசுன்னு தெரியாமல் முடிக்கிற ஆள் தான் பாட்டு எடுத்து விடுவான். அது சரக்கு இல்லாத ஆள் தானே பண்ணுவான். நடுவில் திடீர்னு ஒரு பாட்டு எடுத்து விடுவாங்க பாருங்களேன், ஜனங்க மறந்துடும். அதை என்ன பண்ண உடனே அப்படியே பாடிட்டு இருப்பாங்க, அப்படி கேட்டுருப்பாங்க தெரியுங்களா. அதுக்கு இல்லை வேறு மூளை அடுத்து என்ன பேசலான்னு போயிடும். கத்த கிருபை நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை, சரியா? ஒரு பிரச்சனை உங்களுக்கு தான், எனக்கு இல்லை பிரச்சனை. சரி கவனிங்க, 2 Corinthians 2:14 அந்த வெற்றி பவனி இருக்கு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்துகிற ஆங்கில வார்த்தை ட்ரையம்ஃபல் மார்ச். என்ன வார்த்தை?
வெற்றி சிறக்க பண்ணிக்கு அர்த்தம் என்ன? ட்ரையம்பல் மார்ச், வெற்றி பவனி. நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு போகும்போது நம்ம என்ன பண்றோம்? பின்பற்றி போகும்போது எங்க இருக்கிறோம்? we are the triumphal march. நம்ம எங்க இருக்கிறோம்? வெற்றி பவனியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். அப்பா பாடுவார்ல, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி எனக்கு இல்லையே வெற்றி. அதான் சரியான மொழியாக்கம். அந்த வெற்றி சிறக்க பண்ணிங்கிறதுக்கு சரியான மொழியாக்கம் என்ன? he has made us to participate in the triumphal march. ஆங்கிலத்தில் வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாமே ஒரு வெற்றி பவனியில் நம்மை பங்கு பெற வைத்திருக்கிறார். இந்த வெற்றி பவனி ஆக்சுவலாக ரோமர்களுடைய இராணுவத்தில் நடக்கிற ஒரு அனுபவம். இப்போ அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? ஆமாம். அதில் என்ன ஆகுன்னா 10 விதமான கூட்டம் வரும் இந்த இராணுவத்தில். இந்த இராணுவ வரிசை இருக்குது தெரியுங்களா? அதில் எத்தனை பேர்னா 10 இராணுவ கூட்டம் வரும், 10 விதமான கூட்டம் வரும். அதில் கடைசியில் போகிறது யார் தெரியுங்களா? நாம தான். அந்த வெற்றி பவனில் கடைசியாக போகிற ஆள், அதாவது ஒரு ரோம தளபதி. அவன் நிறைய வருஷங்கள் யுத்தம் பண்ணுவான், நிறைய வருஷம் தளபதியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெற்றி பவனி எப்போ கொடுப்பாங்கன்னா அவன் லைஃப் டைமில் ஒரே ஒரு முறை தான் கொடுப்பாங்க அவனுக்கு. ஒரு ரோம தளபதி அவனுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் 25 வருஷம் 30 வருஷம் அவன் ஒரு ரோம் நாட்டினுடைய தளபதியாக இருந்திருப்பான். எல்லா நாளும் அவனுக்கு கொடுப்பதில்லை. அவனுடைய கேரியரில் 25 வருஷத்தில் அவன் பண்ண யுத்தங்களில் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு யுத்தத்தில் குறைந்தது 5000 பேராவது கொல்லப்பட்டிருக்கணும். மினிமம் அந்த யுத்தம் என்ன பண்ணணும்? 5000 பேர் கொல்லப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, எந்த நாட்டோடு யுத்தம் பண்ணாங்களோ அந்த நாடு ரோம் நாட்டினுடைய பகுதியாக மாற்றப்பட்டிருக்கணும். அதை கேப்சர் பண்ணி அதை சிறைப்பிடித்து என்ன பண்ணோம்? நாடே ரோமுக்கு சொந்தமாக மாறி இருக்கணும். அவன் வாழ்க்கையில் ஒரு முறை தான் அவனுக்கு அந்த வெற்றி பவனியை கொடுப்பாங்க. அவன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு டீம் போகும். இங்கே யார் போவாங்கன்னா எக்காலத்து ஊதுறவனுக்கு போவானுங்க. முதல்ல ட்ரம்பெட்டர்ஸ் முதல்ல யார் போவாங்க? எக்காலத்தை ஊடிக்கொண்டு ஒரு டீம் போகும். அப்படி இங்கே ரோம் இருக்குது, வெற்றி பெற்று வராங்க. வரும்போது என்ன பண்ணுவாங்க? இங்கே போகிறது இதே எக்காலம் ஊதுகிற கூட்டம். அந்த ட்ரம்பெட்டர்ஸ்க்கு பின்னாடி அடுத்தது ஒரு கூட்டம் வரும். அவங்க யாருன்னா ரோம் நாட்டினுடைய செனட் மெம்பர்ஸ். இப்போ நம்ம ஊரில் எம்பிலாம் இருக்கிற மாதிரி அந்த ஊரில் நம்ம எம்பிக்களை விட அந்த நாட்டில் ரோம் நாட்டில் செனட்டர்ஸ்க்கு அதிகமான மதிப்பு உண்டு. ஏன்னா அவங்க நினச்சா ரோமன் சீசரை கூட மாற்ற முடியும். அவங்க நாட்டினுடைய அந்த பார்லிமெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் செனட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நமக்கு எப்படி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு செனட் மெம்பர்ஸ். ஸோ இவங்க நினச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு நாட்டு அந்த ரோம் நாட்டிலே தலையிலேயே மாற்ற முடியும். அவங்க முன்னாடி போவாங்க. மூன்றாவதாக ஒரு 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 டீம் போகும். இது என்னன்னா ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம்னா எந்த நாட்டோடு யுத்தம் பண்ணாங்களோ அந்த நாட்டினுடைய நினைவு சின்னத்தை சுமந்துட்டு போவாங்க. இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் எந்த நாட்டை அந்த ரோம தளபதி வெற்றி பெற்றானோ அந்த நாட்டின், உதாரணமாக இந்தியாவை தோற்கடிச்சு போனான்னா தாஜ்மஹால் ஒரு மாடல் தூக்கிட்டு போவானுங்க. அதை பார்த்தவொன்னே தெரியுது இந்தியா. அமெரிக்கா வெற்றி பெற்றால் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இல்லை இங்கிலாண்டை வெற்றி பெற்றால் அந்த ஈஃபில் டவர், அது பிரான்ஸ் வெற்றி பெற்றால் அந்த ஈஃபில் டவர். இப்படி என்ன பண்ணுவோம்? எந்த நாட்டு, உதாரணமாக இந்த பழைய பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேப் இருக்கும். பார்த்துருக்கீங்களா யாராவது? நாங்கள் பிறக்கவே இல்லை, பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. சரியா? பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளவு மேப் இருக்கும், படங்கள் நிறைய இருக்கும். அதாவது நைல் நதி படமும் இருக்கும். அது யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்த இடம். அதில் ஒரு படம் இருக்குது தெரியுங்களா? கிபி 70 அந்த தீர்த்தராயன் எருசலேமை வெற்றி பெற்று போகும்போது அந்த 7 அகலுண்டு குத்துவிளக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு போகிற மாதிரி அது ஒரு படம் இருக்கும். அதில் அது கல்வெட்டுகள் உள்ளது, அதில் படமாக இருக்கும். அப்படின்னா ஒரு நாட்டை வெற்றி பெற்றால் அந்த நாட்டினுடைய அடையாள சின்னம் எதுவோ அதை தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன போகும்னா ஒரு ஒயிட் புல், ஒரு வெள்ளை காளை ஒன்று போகும். எதுக்குன்னா ரோமுக்குள்ளே போன உடனே அதை அவங்க கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு காளையை கூட்டு போவானுங்க. இதற்கு அடுத்தது எந்த நாட்டில் யுத்தம் பண்ணி கொள்ளையடிச்சாங்களோ அந்த நாட்டினுடைய கொள்ளை பொருள்.
ஸ்பாயில்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. எந்த நாட்டோட யுத்தம் பண்ணி இந்த தளபதி வெற்றி பெற்றானோ அந்த நாட்டில் கொள்ளையடிச்சதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதற்கு அடுத்தது தோற்று போய் சிறைப்பிடிக்கப்பட்ட அரசன், கைதி, அந்த கைதி, அதுக்கப்புறம் அவனுடைய இராணுவம், தோற்று போன இராணுவம், அது பிடிபட்ட இராணுவம். இதுக்கு அப்புறம் இங்கே அந்த ரோம ஆசாரியர்கள் போவாங்க, பிரீஸ்ட். இந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாங்கன்னா கைகளில் தூப கலசம் இருக்கு தெரியுங்களா, அதை வைத்துபடி அசைத்து கொண்டே போவான். உள்ள நெருப்பு இருக்கும், அதில் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த தூப வர்க்கத்தை போடுவானுங்க பின்னாடி ஆசாரியர்கள். இதுக்கு பின்னாடி அந்த தளபதி வருவான். எந்த தளபதி வெற்றி பெற்றானோ அந்த தளபதி, அவனுடைய குடும்பம். இதுக்கு பின்னாடி யாருன்னா அந்த வெற்றி பெற்ற போர் வீரன். கவனிச்சிங்களா? 10 குரூப்பாக வருவாங்க. 1 2 3 4 5 6 7 8, இந்த 2 சேர்த்து 9, இது 10. சரியா? 10 விதமான குரூப் இந்த வெற்றி பவனியில் வருவாங்க. வரும்போது இந்த ரோம் நாட்டுக்கு கிட்ட வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியன் இருக்கான் தெரியுங்களா, அது சிட்டி கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கையில் தூப கலசம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதில் தூப வர்க்கத்தை போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே அசைத்து கொண்டே போகும்போது அந்த வாசனை இருக்குது தெரியுங்களா, இங்கே கொஞ்சம் போகும், இங்கே அதிகம் போகும். இப்படி போயிட்டு இருக்கும்போது தூபம் போட்டால் என்ன செய்யும், முன்னாடி கொஞ்சம் வாசனை கிடைக்கும், ஆனால் பின்னாடி போகிறதுக்கு நிறைய வாசனை, காற்றுப்படி அடிக்கும், நிறைய வாசனை வீசும் தெரியுங்களா. இதுதான் அந்த வெற்றி பவனி. 2 Corinthians 2:14 போட்டிருக்கிற வெற்றி சிறக்க பண்ணிகளில் வெற்றி பவனியில் பங்கு பெற வைத்து போர் வீரன் இங்கே இருக்கிறான். சரியா? நாட்டுக்கிட்ட வந்த உடனே இங்கே என்ன நடக்கும், இந்த 2 Corinthians 2:15-16 வாசிங்க. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். இவங்க யாரு? இவங்க யாரு? அடிமைப்பட்ட அரசன், அவனுடைய இராணுவம். இவங்க யாரு? வெற்றி பெற்ற தளபதி, அவனுடைய இராணுவம். இந்த 2 நடுவில் என்ன இருக்குது, ஆசாரியம் இருக்கான் பாருங்க. இருக்கணும். இவன் கையில் என்ன இருக்குது, தூபம் இருக்குது. இதை போட்டு இதை அசைக்கும் போது இவனுக்கும் வாசனை வரும், இவனுக்கும் வாசனை வரும். இவனுக்கு என்ன வாசனை, இவனுக்கு என்ன வாசனை ஏங்க, அதான் இருக்குது இல்ல, இவனுக்கு என்ன வாசனை, நற்கந்தமா, என்ன மரண வாசனை இவனுக்கு. ஏன்னா ரோமுக்குள்ள போனோன்னு அத்தனை பேரையும் கழுத்தை வெட்டுவான். இல்ல என்ன பண்ணுவான், பெரிய அரீனாஸ்ல போட்டு சிங்கங்களை புலிகளை அவுத்து விட்டு கொல்லுவான். இல்ல கிளாடியேட்டர்ஸ் வாள் யுத்தம் பண்ணி சாகணும். அப்படின்னு இந்த வாசனை வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன வரப்போகுது, சாவு. இவனுக்கு என்ன, ஜீவ வாசனை. போனா நமக்கு பரிசு. ஹலோ, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? வெற்றி வீரர் இயேசுவுக்கு பின்னாடி அவருடைய குடும்பமாக, அவருடைய போர் வீரனாக இருக்கிறோம்ல. இயேசுவை பின்பற்றி போக நடக்க அனுபவம் என்ன தெரியுங்களா, நாம் என்னமா மாறிடுவோம், நமக்கு நற்கந்தம் வருது. எது, நமக்கு பரிசளிக்க போகின்ற விழா பின்னாடி இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே தான் இயேசுவை பின்பற்றி போகும்போது கண்டிப்பா தெரியும் நம்ம எதான் அழிந்து போகிற கூட்டமாக இருக்க மாட்டோம். நம்ம யாரு, நாம் இல்லை பரிசு பெறுகின்ற அல்லது வெற்றி பெறுகின்ற கூட்டத்தில் தான் இருப்பதை தவிர நாம் தோற்று போகிற கூட்டத்தில் இருக்கவே மாட்டோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த வெற்றி பவனில் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆமென். அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 15:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவரை பின்பற்றி போகும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, ஆண்டவர் இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நாம ஒரு நாள் என்ன செய்வோம், உயிரோட எழுந்திருப்போம். இந்த உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதை மறந்து போயிட்டீங்களே. உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை அனாஸ்டாசிஸ். உயிர்த்தெழுதலுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்ன, அனாஸ்டாசிஸ். இந்த ஆனா என்றால் அப்,
ஸ்டாசிஸ் என்றால் ஸ்டாண்ட். உயிர்த்தெழுதல் அர்த்தம் என்ன? நிற்பதற்காக எழுந்திருப்பது. உயிர்த்தெழுதலுக்கு அர்த்தம் என்ன? நிற்பதற்காக, அப் டு ஸ்டாண்ட். அப்படின்னா இயேசுவை பின்பற்றி போக நமக்கு என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் மாத்திரம் வெற்றி வாழ்க்கை இல்லை. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டது போல நீங்கள் நான் என்ன செய்வோம்? ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு வெற்றி வாழ்க்கை எங்க? அப் டு ஸ்டாண்ட், நிற்பதற்காக நீங்களும் நானும் எழுந்து நிற்போம். அதுதான் நமக்கு இந்த மகிமை உள்ள இயேசுவை பின்பற்றி போறதுனால கிடைக்கிற வெற்றி வாழ்க்கை. இதுக்கு அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அந்த இயேசுவை பின்பற்றி போறதுனால இன்னும் ஒன்று, அல்டிமேட் ட்ரையம், அதாவது முழுமையான வெற்றி, அரைகுறையான வெற்றி ஆவிக்க வாழ்க்கையில் கிடையாது. சங்கீதம் 44, சங்கீதம் 44:5 வாசிங்க. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். அப்படின்னா வெற்றி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நமக்கு எதிரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு எதிரி யார் தான்? ஹலோ, நேற்று முன்தினம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங். அங்குள்ள ஸ்டாஃப், அங்குள்ள நர்ஸு, டாக்டர்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட பேசும்போது கேட்டேன், அன்புக்கு இலக்கணம் தாய், கொடுமைக்கு இலக்கணம் தான் தகப்பன்றாங்க பாருங்களா. அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, அன்புக்கு இலக்கணம் அம்மான்னா, கொடுமைக்கு இலக்கணம் யாரும் அப்பாவான். சரியா? சரியா? ஹலோ, என்னங்க சும்மா உட்காந்துருக்கீங்க? அம்மாண்ணா கொடுமை யாருன்னா அப்பான்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. நான் வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்புறம் ஒரு அம்மா மீது மாமியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறம்மா. சரியா? ஆனால் சொன்னால் இன்னொரு அம்மா சொல்கிறாங்க மாமியார் அப்படின்னாங்க. சரி விட்டுரும். நீங்கள் கர்த்தரை பின்பற்றி போனால் நமக்கு இருக்க அனுபவம் என்ன தெரியுங்களா? நாம் என்ன செய்வோம்? நமது எதிரி என்ன பண்ண, நமக்கு எதிரி ஒரே ஒரு இது பிசாசு ஒருத்தன் தான். உங்களுக்கு எனக்கும் எதிரி ஒரே ஒருத்தன் தான். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க. கவனிச்சீங்களா? பிசாசை மிதிச்சா நமக்கு என்ன வராது? சேதம் வராது. ஏன்னா வெற்றி வாழ்க்கையில் உள்ள ஒரு மகத்துவமான அனுபவம். போட்டிருக்குது, அதிகாரம் கொடுத்தது யாரு? கர்த்தர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அந்த சகல வல்லமை மேற்கொள்வனுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆதியாகமம் 3:15 பைபிளில் சொல்லப்பட்ட முதலாவது வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உனக்குன்னா யாரு? உனக்குன்னா யாரு? சாத்தான். சரி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அவள் வித்து யாரு? ஸ்திரீயின் வித்து யாரு? இயேசு. சரியா? போட்டிருக்கு பைபிளுக்கு முதல் வாக்குத்தத்தமே ஆதியாகமம் 3:15 தான். அது என்ன போட்டிருக்குது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்ன செய்வான்? தலையை யார் நசுக்குவாங்க? இயேசு பிசாசின் தலையை நசுக்குவார். ஆனா பிசாசு என்ன பண்ணுவானா? அவன் உன் குதிங்காலை. அப்படின்னா பிசாசை இயேசு மிதிச்சா இயேசுக்கு கூட என்ன வரலாம்? காயம் வரும். கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசை இயேசு மிதித்தால் யாருக்கு காயம் வருது? அதுதான வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதி. அப்படின்னா இயேசுவுக்கு சிலுவையில் உண்டான யுத்தத்தில் என்ன ஆகும்? வெற்றி வீரர் இயேசுவுக்கு என்ன? அவர் பிசாசை மிதிக்கும் போது அவர் கால்கள் என்ன வந்தது? சிலுவையில் பட்ட பாடுகள். அதுதான் அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? அவர் ஒடுக்கப்பட்டார. அந்த சிலுவையின் பாடுகள் அவருக்கும் காயம் வரும். ஆனால் அவருடைய சரீரமாகிய சபைக்கு பிசாசை மிதிச்சா என்ன வராது? சேதம் வராது. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த வெற்றி வீரர் நமக்கு ஒரு மகத்துவத்தை வச்சிருக்காரு பாருங்க. நீங்கள் நானும் இயேசுவுக்கு கூட காயங்கள் வரலாம் பிசாசோட யுத்தத்தில். ஆனால் அவருடைய மனவாட்டியாக சபைக்கு என்ன வராது? எந்த காயமும் வராது. ஏனென்றால் ஆண்டவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மல்கியா 4:3 வாசிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
மல்கியா 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அது இவ்வளவு நேரம் ஆச்சா தம்பி கண்டுபிடிக்க துன்மார்க்கனை மிதிப்பீர்கள் மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள். எப்படி இருப்பானா? சாம்பல் திருப்பி எழும்பவே முடியாத நிலைன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு மிதித்தால் கூட அவருக்கு காயங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் வெற்றி வீரர் நமக்கு முன்னாடி போகும்போது, அவரை பின்பற்றி போகும்போது நாம மிதித்தா என்ன வராது? டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் எதிரிக்கு தான். நமக்கு என்ன கிடையாது, ஒரு சின்ன காயங்கள் கூட வராது. ஏனென்றால் கர்த்தர் அதை செய்கிறார். நான் அதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழே சாம்பலா இருப்பான்னு போட்டிருக்கல. அப்படியானால் இந்த வெற்றி வீரரை பின்பற்றி போறதுனால உங்களுக்கு எனக்கு மேன்மையான மகத்துவங்கள் கண்டிப்பா உண்டு. அப்படின்னா வெற்றி வாழ்க்கை வேணா என்ன பண்ணோம்? வெற்றி பெற்ற இயேசு அவரை பின்தொடர்ந்து போகும்போது நமக்கு என்ன உண்டு? அரைகுறையான வெற்றி இல்லை, முழுமையான வெற்றி. சரி, இன்னும் ஒரு தாட்டை சொல்லி நான் முடிச்சிடலாம். இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த வெற்றி இருக்கு தெரியுங்களா? இயேசு பின்னாடி போகிறோம், இயேசு பின்னாடி போனால் வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றியை கர்த்தர் எங்கே வச்சிருக்கா தெரியுங்களா? இயேசு வெற்றி வீரர், அவர் பின்னாடி நாம போயிட்டு இருக்கிறோம். நாம போகும்போது நமக்கு வெற்றி உண்டு. ஆனால் அந்த வெற்றி எங்கே இருக்கு தெரியுங்களா? எனக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்கு. இந்த வெற்றியை வேற எங்கேயும் தேடாதீங்க, எங்க தேடாலும் கிடைக்காது. எங்க இருக்குது? நமக்குள் தான் கர்த்தர் வெற்றியை வைத்திருக்கிறார். சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒன்று, நமது வெற்றியை நமக்குள்ள தேட வேண்டுமானால் மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு. நீ கடலுக்கு போய் தூண்டியை போடு. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதுக்கு வாயில் என்ன இருக்கும்? ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காக உனக்காக இடத்தில் கொடு. அதை எனக்காக உனக்காக என்ன பண்ணு? கொடு, செலுத்தி விடு. அதாவது வரி கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அரை சேக்கல் வரி கொடுக்கணும். மீன் வாயில் என்ன இருக்குது? ஒன்று இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணலாம்? இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் கொடுக்க சொல்றார் இல்லையா? இந்த வெள்ளி பணம் எங்க இருந்தது? மீனுக்குள்ள இருக்குது. இருக்கா? ஆனா மீனுக்கு கிரேக்க வார்த்தை யாருக்கா தெரியுமா? மீனுக்கு கிரேக்க வார்த்தை தெரியுமா? நான் இதுதான் எழுத மாட்டேன் சொன்னேன். இப்போ இவர் தான் சொன்னார். எழுத சொன்னது அவர் தான். நான் அதுக்கு தான் அதை எழுத வேண்டாம்னு நினைச்சேன். இதுதான் மீனுக்கு கிரேக் வார்த்தை இக்தூஸ். அயோட்டா, எக்ஸாய், தீட்டா, யூஸ், சிக்மா. 5 எழுத்து இருக்கும் அதில். அது ஆங்கிலத்தில் எழுதுறேன் உங்களுக்கு. தமிழ் எழுதுனா இக்தூஸ். மீன் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை இக்தூஸ். இக்தூஸ். இங்க எத்தனை கிரேக்க வார்த்தை எழுத்து இருக்குது? 5 எழுத்து. சரியா? இது ஐ, இது சிஹெச், இது டிஹெச், இது யூ, இது எஸ். அயோட்டா, எக்ஸாய், தீட்டா, யூஸ், சிக்மா. சரியா? 5 எழுத்தை சேர்ந்தது தான் மீனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. சரியா? ஏற்கனவே நாங்கள் பாதி தூக்கத்தில் இருக்கிறோம். முழுசா தூங்க வைக்க நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. எப்படி தூங்க தான் போறீங்க? ஏன் அரைகுறையா தூங்குங்க? ஏன்னா முழுசா தான் தூக்கிட்டுப்பாங்களே. கவனிங்க, மீன் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிலுவை அடையாளம் பயன்படுத்துகிறோம்ல கிறிஸ்தவத்துக்கு,
இது 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சிலுவை அடையாளம் சபையில் பயன்படுத்தப்பட்டது. முதல் 2 நூற்றாண்டுகளில் மீன் அடையாளம் தான் பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவத்துக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது இதுதான். முதல் 2 நூற்றாண்டுகளில் 3ஆம் நூற்றாண்டு 323ஆம் ஆண்டு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டது இதுதான். 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவ கல்லறைகளில் இருக்கக்கூடிய அடையாளம் சிலுவையில் இந்த மீன் அடையாளம் தான் இருக்குது. இன்றைக்கு கூட அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா மீன் அடையாளத்தை பயன்படுத்துகிறாங்க விசுவாசிகள். இந்த கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும். காரில் ஸ்டிக்கரில் சில வசனங்களை பார்த்தீங்கன்னா மீன் அடையாளம் போட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் வருது. ஒரு பைபிளில் கூட அட்டையில் பார்த்தீங்கன்னா மீன் அடையாளம் போட்ட பைபிளே ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த இக்தூஸ் என்பதற்கு இந்த ஐ இருக்குது தெரியுங்களா, இது யூசஸ் ஏசு. இந்த ஐ இருக்குது, இது என்ன நம்ம ஜே பயன்படுத்துவோம், கிரீக்கில் ஐ தான் பயன்படுத்துவாங்க, யூசஸ். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்களா, இது கிறிஸ்டோஸ், ஏசு கிறிஸ்து. இது தியோஸ், தியோஸ் என்றால் காட், கர்த்தர். இது ஹியோஸ் என்றால் மகன், சன் அர்த்தம். இந்த சிக்மாக்கு சொட்டேர், சொட்டேர்னா ரட்சகர், சேவியர். ஏன் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டில் மீனை பயன்படுத்துனாங்கன்னா, கிரீக்கில் மீன் என்பதுக்கு குழப்பமாயிடுச்சா, இது ஏற்கனவே குழப்பமாக தான் இருக்கிறோம். என்னம்மா தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா நீங்கள்? கேட்ட அப்புறம் யாரும் வம்பில் மாட்டுறது, கேட்காம இருந்தாலே பெரிய வம்பில் இருக்குது. இதுதான் இக்தூஸ் என்ற வார்த்தை, சரியா? இதுக்கு அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா யூசஸ். இது கிறிஸ்டோஸ். இது என்ன? தியோஸ். இது ஹியோஸ். இது சொட்டேர். இந்த 5 எழுத்தும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இரட்சகர் அர்த்தம். இது ஜீசஸ், இது கிறிஸ்து, இது காட், இது சன், இது சேவியர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இரட்சகர். ஆடு திருச்சபையை மீனை பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த கிரேக்க வார்த்தை இதுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்துறதுனால அவங்க என்ன பண்ண, இயேசுவை குறிப்பதற்கு 1, 2, 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் இயேசுவுக்கு இந்த மீன் என்ற வார்த்தைக்கு அப்படியே கிரேக்க மொழியில் இக்தூஸ் என்ற வார்த்தை பொரிந்து வருவதனால அவங்க அப்படியே அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது 1ஆம் நூற்றாண்டு அதை பயன்படுத்தினாங்க. இப்போது கவனித்துக் கொள்ளுங்க, வெள்ளிப்பணம் எங்கே இருக்குது? மீனுக்குள்ளே இருக்குது. மீன் எங்கே இருக்குது? நம்ம தூண்டியில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹலோ ஹலோ, நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசுக்குள்ளே இருக்கிறோம். இயேசு எங்கே இருக்காரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்போது நம்முடைய ரட்சிப்பு எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வெற்றி எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. ஆமாவா? ஹலோ, அவர் நமக்குள்ளே இருக்காரு, நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ வெற்றி எங்கே இருக்குது? அவருக்குள்ளே இருக்கிற வெற்றி நமக்குள்ளே இருக்குது. ஆமேன். சரி, இந்த வார்த்தை இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம வெற்றி எங்கே தான் இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது தவிர
இன்னொருத்தருக்குள்ள கண்டிப்பா இல்லை. ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிந்தது, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை கடகடன்னு வாசிய. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றாள். சரி, நமக்கு தெரியும், கணவன் இறந்து போயிட்டான், கடன் தொல்லை, பிள்ளைகளும் அடிமையா போறாங்க. எலிசா அவளை நோக்கி, இதுதான் முக்கியம், எலிசா அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் இடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு. என்ன, உன் வீட்டுல உனக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டுதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். அதற்கு அவள், போதும் அது 2 வசனம் போதும். அதுல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது, நான் உனக்கு என்ன செய்யணும், வீட்டுல உங்ககிட்ட. அதுக்கு அர்த்தம் என்ன, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டுதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். அவள்கிட்ட என்ன இருந்தது, ஒரு குடம் எண்ணெய் இருந்தது. அதை கொண்டு அவருடைய கடந்த கால தேவைகளும் சந்திக்கப்பட்டது, எதிர்கால தேவைகளும் சந்திக்கப்பட்டது இல்லை. காரணம் என்ன, வெளியே இருந்து தேவன் உன்னையும் கொண்டு வரல. ஆடாம் அயர்ந்து நித்திரையா இருக்கிறாரு, அவருக்கு என்ன வேண்டும், ஏற்ற துணை வேண்டும். கர்த்தர் எங்கிருந்து கொண்டு வந்தாரு, இன்னொரு மண் உருண்டை எடுத்து செய்யல. ஹலோ, ஆடாமுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும். ஏற்ற துணை வேண்டால் அர்த்தம் என்ன, மனைவியை கண்டடைகிறவன். உங்களை சொன்ன பாருங்க, உங்கள்கிட்ட கேட்கணுமோ, மனைவியை கண்டடைகிறவன் தீமையை கண்டடைகிறானா நன்மையா? வாய் அசிக்க பார்த்தா மனசுக்குள்ள பொங்குது, தீமையை கண்டடைகிறான்னு சொல்லணும். அப்புறம் யார் வீட்டு பக்கம் போறது, மனைவிக்கு நன்மை அப்படின்னா ஆதாமுக்கு என்ன கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். எங்கேருந்து கொண்டு வந்தார் கர்த்தர், உள்ளன்னு தான் எடுத்தாரு தவிர வெளியே இருந்து ஒன்றை கொண்டு வரல. அப்படின்னா வெற்றி வாழ்க்கை என்பது எங்க இருக்குது, கர்த்தர் தான் கொடுப்பார். எங்கேருந்து கொடுப்பார், நமக்குள்ள இருந்து தான் எடுப்பாரே தவிர வெளியே இருந்து கர்த்தர் கொண்டு வருவதில்லை. ஒன்று, அந்த வெள்ளி பணம் நேஷனல் டியூட்டின்னு அர்த்தம். வெள்ளி பணத்தை கொடுத்தாரே கர்த்தர், அர்த்தம் என்ன, தேசத்தின் கடமைகளை நீங்கள் நானும் ஒரு வெற்றி உள்ளனாக வாழ வேண்டுமானால் அது யாருக்கு கொடுக்கிற வரி, தேசத்துக்கு நாட்டுக்கு கொடுக்கிற வரி. அந்த நாட்டுக்குள்ள வரி எங்கேருந்து எடுத்தார், மீன் வாயிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். மீன் என்பது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற அடையாளம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்களின் அடையாளம். மீனை பிடிச்சவன கர்த்தர் என்ன சொன்னார், மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவன் கூட்டு வந்தார்ல. அப்படியானால் மீன் என்பதுக்கு என்ன, அவன் உங்களுடைய என்னுடைய அந்த தேச தேவைகளை சந்திப்பதற்கு அவர் நேஷனல் டியூட்டி. ஒரு சபைக்கும் சரி, இல்லை ஒரு ஊழியருக்கும் விசுவாசிக்கும் சரி, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும்ல. அது எங்க இருக்கு தெரியுங்களா, எனக்குள்ளதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது. 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், நமக்குள்ளதான் நம்முடைய வெற்றி. மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். கவனித்துக் கொள்ளுங்க, அவனுக்கு வலது கை சூம்பி போனவன். வலது கை என்றால் அர்த்தம் என்ன, சங்கீதம் 137:5 வாசித்து பார்த்தீங்கன்னா தொழில் என்று அர்த்தம். வலது கை என்பதற்கு அர்த்தம் என்ன, சங்கீதம் 137:5, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை ஸ்கில். ஒருவனுடைய திறன் எங்க இருக்குது, அதுக்கு அடையாளமாக வலதுகை தான் காட்டப்படுகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஐக்கியத்துக்கு வலதுகை தான் அடையாளமாக காட்டப்படுகிறது. வலதுகைக்கு அடிப்படையான 2 அர்த்தம். ஒன்று என்ன, ஒருவனுடைய திறமை, 2வது அவனுடைய ஐக்கியம். இந்த 2க்கும் அடையாளம் என்ன காட்டப்படுகிறது, வலது கை. இந்த வலது கை இந்த மனுஷனுக்கு என்ன இருக்குது, இட் இஸ் விதர்ட், சூம்பி போய் இருக்குது கை, செயலிட்டு போய் இருக்கிற கை. இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த கையை முழுமைப்படுத்த வேண்டும். எங்கிருந்து வெளியே இருந்து ஒன்னையும் கொண்டு வரல. என்ன பண்ணாரு, கையை நீட்டு மறுகையை போல் ஆயிற்று. கவனித்துக் கொள்ளுங்கள், கையை நீட்டு சொன்னாரே தவிர என்ன பண்ணல, இயேசு கையை தடவல, இல்லை இயேசு சேற்றை குழஞ்சி பூசல, இல்லை இயேசு தொட்டு சுகமாக என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். கவனித்துக் கொள்ளுங்கள், இதில் நீங்கள் அடிப்படையாக கவனிக்க வேண்டியது, அவனுக்கு 2 கை இருக்கு. ஒரு கையே வலது கை சுமி போச்சு, அடுத்த கையே நல்லா இருக்குது. இப்போ இயேசு என்ன சொன்னாரு, வலது கையை நீட்டுன்னு சொல்லல, கையை நீட்டுனார். அவனுக்கு நீட்ட முடிஞ்ச கை எது, இடது கை தான். அதை நீட்டினா என்ன ஆயிருக்கும், இந்த கை மறுகை போல சூம்பி போயிருக்கும். அப்படித்தானே போட்டிருக்கு. வலது கையை நீட்டுனா இது என்ன ஆச்சுது, மறுகையை போல சொத்தமாயிட்டுன்னு போட்டிருக்குது. இவனுக்கு இந்த கை நீட்ட முடியாது. என்ன பண்றான், நீட்ட முடிஞ்சது இதுதான். இதை காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும், இது அந்த கை மாதிரி கிரிப்பிள்டா, இதுவும் என்ன பண்ணுவோம், விதர்ட்.
கர்த்தர் சமூகத்தில் மாத்திரம் எப்பவும் போய் என்னை பாரு, உபவாசத்தை பார், ஜெபத்தை பார், என்ன வேதத்தை பார், வசனத்தை பாருன்னா கை சூம்பி போயிடும். ஹலோ, எதை காட்டணும்? எது சூம்பி கிடக்கூட ஆண்டவரே இதை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னா அந்த கையை போல இதை பலப்படுத்துவார். மாறா என்னை பார், என் பக்தியை பரிசெயன் பண்ணது அதான். நான் தசமமாக கொடுக்குறேன், உபவாசம் பண்ணுறேன், யோக்கியனா வாழ்கிறேன். எதை காட்டினாரு? நல்லா இருந்த கையை காட்டின அந்த கை என்னாச்சுது? சூம்பி போச்சு. ஆனால் அந்த ஆயக்காரனை காட்டினா தெரியுங்களா? கெட்ட கையை காட்டினா. ஆண்டவரே நான் பாவியா, ஆண்டவரே நல்ல கையாக மாற்றினார்ல. மாற்றினாரா? வெற்றி எங்கே இருக்குது? நீட்டுறதுல இருக்கு. கையில கூட இல்லை. எந்த கையை நீட்டுறமோ அதை பொறுத்து இருக்குது. தப்பான கையை நீட்டு இருக்கிற கையும் சொல்லாத உள்ளதும் அதான் அதான். அப்ப வெற்றி எங்கதான் இருக்குது? எதுல நான் பலவீனமோ அதைத்தான் அப்பாட்ட காட்டணுமே தவிர பலத்தை காட்டின என்ன ஆகும் தெரியுங்களா? ஏதாவது என்னிடத்தில் நம்மிடத்தில் பலம் இருக்கும்னா அது அப்பா போட்ட பிச்சை தானே. அதை என்ன அவர்கிட்ட போய் காட்டுறது? எதை காட்டணும்? இன்னும் எனக்கு எங்க தொடுதல் வேண்டுமோ அதை காட்டணும். மூன்றாவது ஒன்றை சொல்லுகிறேன், வெற்றி நமக்குள் தான். மூன்றாவதாக லூக்கா 5:4. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 5. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கவனிச்சிங்களா? வெற்றி எங்க இருக்குது? எங்கேயும் இல்லை. நீ தான் உங்ககிட்ட தான் இருக்கு. நீ எந்த வலை உனக்கு தோல்வியாக இருந்ததோ, ராத்திரெல்லாம் போட்டாங்க வலையை, ஒன்றும் கிடைக்கல, வலை நாச்சு கிழிஞ்சு போச்சுது. காலையில் என்ன பண்றாங்க? வந்து தரையில அலசி கொண்டிருக்கிறார்கள், அப்படியே பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, போய் என்ன பண்ணு, அதை அந்த வலையை போடுனார்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். மீன் பிடிச்சாங்க ராத்திரிலாம், ஒன்றும் கிடைக்கல. கிடைக்காத போது என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியே கொண்டு வந்து கடுப்புல தூக்கி போட்டிருக்கணும்ல. ராத்திரிலாம் போட்ட ஒன்றும் கிடைக்கல, அப்படி போன என்ன பண்ணா தெரியுங்களா? அலசனம்பா. அதுக்கு என்ன பண்றான்? சரிப்படுத்தும். இதுக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைக்காமல போயிடும். ஏன்டா உனக்கு தான் மீன் கிடைக்கல, ஏன்பா உட்காந்து பழுது பார்க்குற? இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு நான் பயன்படுத்தணும்ல. வெற்றி வேண்டுமானால் என்ன வேணும் தெரியுங்களா? அந்த ஆகிலும் என்ற வார்த்தை அவசியமானது. என்ன சொல்றாங்க? 5ஆம் வசனத்தில், ஆண்டவரே ராமுழுதும் வலையை போட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகிலும் அதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் ட்ரையிங் அகைன். திரும்பவும் முயற்சி செய்கிற ஒரு ஆவி கண்டிப்பா வேணும். வெற்றி வேணும்னா வெற்றி என்கிட்ட தான் இருக்கு. என்ன பண்ணும்? இயேசு ஒன்று மீனை உருவாக்கல, இருக்கிற இடத்த காட்டினார், அவ்வளவுதான். இவன் போட்ட இடத்துல மீன் இல்லை. இயேசு எதை காட்டுகிறார்? எங்க மீன் இருக்குதோ அதை காட்டுகிறார். இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஆகிலும் என்ன சொல்றான்? ராத்திரெல்லாம் போட்ட ஆண்டவரை ஒன்றும் கிடைக்கல, அதுக்காக வலைய கிழிஞ்ச வலையா நான் காய போடல, என்ன பண்றேன்? ரெடி பண்ணிட்டேன். ஏன்? இன்னைக்கு கிடைக்கலன்னா என்னைக்கும் கிடைக்காதுன்னு அர்த்தமா? அப்ப வெற்றி வாழ்க்கை என்ன வேணும் தெரியுங்களா? அந்த திரும்பவும் முயற்சி செய்கிற ஆவி, எப்பவும் ஆயத்தமா இருக்கிற ஆவி. தோல்வியின் பக்கம் போயிடவே கூடாது. எங்க நிக்கணும்? வெற்றியின் பக்கம். இன்னைக்கு கிடைக்கலன்னா என்னைக்கும் கிடைக்காமல போயிடும். எனக்கு என் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவர். ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன்னு போட்டு எடுத்தாங்கல்ல. நான்காவது ஒன்றை சொட்டி காட்டுகிறேன். வெற்றி வாழ்க்கைக்கு எனக்குள்ளதான் இருக்குது. லூக்கா 5:24. லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வெற்றி எங்க இருக்குது? திமிர்வாதக்காரன் தான் இருக்கு. என்ன சொல்லிட்டாரு? டேய், 4 பேர் தூக்கிட்டு வந்தீங்கல்ல, தூக்கி விடுங்கடா, அப்படியே சொன்னாரு. வெற்றி வேண்டும்னா என்ன பண்ணு? யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். நீ எழுந்து என்ன பண்ணு? உன் படுக்கையை தூக்கிட்டு போ. அப்ப வெற்றி வாழ்க்கைக்கு என்ன பண்ணாதீங்க? என்னுடைய ஜபம், என்னுடைய உதவி, என்னுடைய கவுன்சிலிங், என்னுடைய ஒத்தாசை ஒன்றும் உதவாது. இது வேணும், நான் தான் எழுமணும். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். வெற்றி நமக்குள் தான் இருக்கிறது. லூக்கா 17:14. லூக்கா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். யாரு? 10 குஷ்டரோகிகள் அழுகி நாற்றம் எடுத்து போய் நிற்கிறான். 10 பேரை பார்த்து என்ன சொல்றார் இயேசு? நீங்கள் போய் உங்களை சுத்தம் உள்ளவர்களாக ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்னார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கவனிச்சீங்களா? இயேசு சொன்ன போது சுகமாகல, போகையில் தான் சுகமானார்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை சுத்தம் உள்ளவனாக ஆசாரியருக்கு காண்பியுங்கள். ஒன்னு என்ன பண்றான்? பார்க்கறான், உடம்பு அழுகித்தான் இருக்குது, விரல்கள்லாம் இல்லாம தான் இருக்குது, மூக்கெல்லாம் இல்லாம தான் இருக்கு. என்ன பண்றான்? இயேசு சொல்லிட்டாரு, இயேசு என்ன சுத்தமுள்ளவன் என்று சொல்லிவிட்டார், என்ன போய் சுத்தமுள்ள காண்பின்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணிட்டா தெரியுங்களா?
அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, இயேசு சொன்னா நடக்கும். போகையில் தானே சுகம். அப்போ போகாம நின்றுட்டு இருந்தா என்ன சொல்லணும்? நான் சுகமான பிறகு போற ஆண்டவரே. அவர் சொல்லி போன பிறகு தாண்டா சுகமாகும். ஹலோ, நீ சுகமாக்கின பிறகு நாங்க போற ஆண்டவரே. அவர் சொல்றாரு, இல்லப்பா நீ போனாதான் உனக்கு சுகம் ஆகும். அப்படின்னா வெற்றி எங்க இருக்குது? என்னுடைய கீழ்ப்படிதல தான் இருக்குது. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். கீழ்ப்படிதல் எங்க இருக்கு, வெற்றி எங்க இருக்கு பாருங்க. யோவான் 2:7. யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். வெற்றி எங்க இருக்குது? இயேசுநாதர்கிட்ட இல்ல. எங்கதான் இருக்குது? நம்ம ஊத்துற தண்ணியில தான் இருக்குது. எது வரைக்கும் ஊத்தணும்? இயேசுநாதர் நிறைய ஊத்துன்னு சொல்லல, ஊத்துன்னாரு. இவன் என்ன பண்றான்? நிறைய ஊத்து. ஒரு சொட்டு கூட இனி விழுந்தா கீழே வந்துடும். அப்படின்னா அந்த திராட்சை ரசம் எவ்வளவு வேணுங்கிறது யார் தீர்மானிப்பது? நாம தான் தீர்மானிக்கணும். அப்ப வெற்றி யார் கையில் இருக்குது? என் கையில தான் இருக்குது. அவர் என்ன பண்றாரு? திராட்சை ரச தொட்டியில கூட ஊத்த சொல்ல, கால் கழுவுற தொட்டியில தண்ணி ஊத்த சொல்றாரு. உடனே இவன் என்ன பண்றான்? ஏன் ஆண்டவரே, உள்ள பழைய தொட்டி இருக்குல்ல, அதுல தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரு குலுக்கு உழுக்கினாலே கொஞ்சம் வாசனையாவது வரும்ல, அப்படிலாம் ஆண்டவருக்கு அட்வைஸே பண்ணல. பாருங்களேன், ஊத்துன்னா என்ன பண்ணா? ஊத்திட்டான்ல. எது வரைக்கும்? they filled the jar up to the brim னு வாசிப்போம் ஆங்கிலத்தில். அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட இல்லை, அப்படி ஊத்திட்டான்ல. ஊத்துறோன்னு இயேசு என்ன பண்ணாரு? அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காண்டத்தில் கொண்டு போங்கள் என்றார். நம்ம ஊத்திட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஆண்டவரே கையை போட்டு ஒரு கலக்குங்க ஆண்டவரே. இந்த ஜெப கூட்டங்களுக்கு போனீங்கன்னா இவ்வளோ பெரிய செம்பு நிறைய தண்ணி கொண்டு வரும். எதுக்குன்னா மீட்டிங் முடிஞ்சோன்னா ஊழியக்காரர் என்ன பண்ணுமா? கையை உள்ள தண்ணிக்குள்ள விட்டால் என்ன ஆகும்? ஏசு ரத்தமாக மாறாது, அழுக்காக மாறும். அவன் 1.5 மணி நேரம் கூட்டம் நடத்தி வேர்த்து விறுவிறுத்து நிற்பான் தெரியுங்களா? அந்த 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 ரசம் மொத்தம் அதுக்குள்ளே தான் இருக்கும். தண்ணி எப்படியா ரத்தமாக மாறும்? அது என்ன மோசே கோல் நினச்சிங்களா? ஹலோ, அடுத்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அண்டா நிறைய எண்ணெய் கொண்டு வரும் பாருங்களேன். எதுக்கு? என்ன ஜெபம் பண்ண கூட ஜெப எண்ணெயா? எதுக்கு? ஊழியக்காரன் தொட்டா கூட பத்தாது, உள்ள டைவ் அடிச்சு தான் வெளியே வரணும், அவ்வளோ எண்ணெய் கொண்டு வருவான். எதுக்குன்னா அதை வச்சு வியாபாரமும் பண்ணோம் போல ஆளுங்க. கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த எண்ணெய் பூசுறது வந்து கிறுக்குத்தனம். ஆண்டவர் எண்ணெயை பூச சொன்னது சபைக்கு கொடுத்த அதிகாரம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க. யாருக்கு சொல்லப்பட்டது? சபையின் மூப்பர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம். சும்மா போற ஜெப கூட்டத்தெல்லாம் ஜெபம் பண்ணி கொடுத்தாலும் செல்லாது. அது அத்தாரிட்டி ஆஃப் த சர்ச். ஆண்டவர் சீஷர்கள் போய் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி சொன்னா இயேசுவின் அதிகாரம் அது. அது என்ன ஜெபம் பண்ணி கொடுக்க சொல்லலை. என்ன பண்ணா தெரியுங்களா? எண்ணெயை பயன்படுத்த சொன்னாரே தவிர எண்ணெய் என்ன பண்ணல? ஜெபம் பண்ணி கொடுக்க சொல்லலை. ஏன்னா அங்கே என்ன இருக்குது? அத்தாரிட்டி இருக்கு. அதுல ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுங்க, அத்தாரிட்டி இருக்குங்க. என்ன தெரியுங்களா? வந்தவன் குப்புசாமி கோவன்சாமிக்கெல்லாம் நீ எண்ணெயை விரல விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? ஏசு என்ன பண்ணல? திராட்சை ரசத்தை தொட்டிக்குள்ள கையையும் விடல, ஒரு கலக்கல. அட்லீஸ்ட் எட்டியாவது பார்த்துக்கூடாதா? சோதரையும் 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 4 ஸ்தோத்திரம் பண்ணா கூட மாறி இருக்கும்ல, அது கூட பண்ணல பாருங்களேன். அவரு ஒருத்தன் எழுதுறான், ஒரு கிறுக்கனார் பாம்புல அவன் எழுதுறான், தண்ணியை ஊத்துனாங்களாம். ஊத்திட்டு என்ன பண்ணாராம்? ஏசு மொண்டு கொண்டு போச்சனார்லையே, அதுக்கு நடுவில் ஏசு அதை அப்படி எட்டி பார்த்தாராம் தண்ணியை. அதாவது ஏசு பார்த்த உடனே தண்ணிக்கு வெக்க வந்துட்டான். த வாட்டர் பிளஸ்ட்னு எழுதுறான். அதாவது படைத்தவரை பார்த்த உடனே தண்ணிக்கு வெக்க வந்து அந்த முகம் சிவக்கும்ல, தண்ணீர் சிவப்பாக மாறிட்டான், ரசமாக மாறிட்டான். ஏண்டா இப்படியா பைபிளில் போட்டிருக்குது? ஊத்துனாரு, எடுத்துட்டு போனாரு, எட்டி பார்த்தாரு, நான் பைபிளில் போட்டிருக்கு. இந்த நடுவில் அந்த கதை சொல்கிற ஆளுங்களை கிட்டே சேர்க்காதீங்க. ஏன்னா அர்த்தங்களை அனர்த்தங்களாக மாற்றி அனுப்பிடுவான். He looked into the jar and the water blushed-னு எழுதுறான். பார்த்த உடனே தண்ணிக்கு வெக்க வந்து அப்படின்னு தான் தண்ணி சோப்பா மாறிச்சான், அது ரசமாயிட்டான். என்னடா கோமாளித்தனம்! தண்ணீரை குறைவு நிறைவான எங்க இருக்கு தெரியுங்களா? நம்ம கையில தான் இருக்கு. நீ எவ்வளவு ஊத்துறியோ அவ்வளவுதான் உனக்கு. கடைசியாக கொண்டு சொல்லுகிறேன், வெற்றி வாழ்க்கை நம்ம கையில தான். யோவான் 5:8. யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றான். என்ன பண்ணாரு இயேசு? இவன் எத்தனை வருஷம் படுத்திருக்கிறான்? 38 வருஷம். வாசிங்களேன், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில்
சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். என்ன பண்றான்? 38 வருஷம் ஒருத்தன் அங்க பெருசா வளர்ந்து படுத்திருக்கிறான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அதை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனோடு அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இதுக்கு எங்க சென்னை பாண்டில் சொன்னா நக்கல்னு பேர். 38 வருஷம் அங்க கிடக்கிறான் ஒருத்தன், வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு ஒரு பயில வந்து எட்டி பார்க்கல கிடக்கிறான். இவர் போய் கேட்கிறாரு, என்ன குசும்பு பாருங்களேன், நீ சுகமாகணும்னு விரும்புகிறாயா? அவன் என்ன பண்ண, கிண்டலாயா உனக்கு? சுகமாக விருப்பம் இல்லாம 38 வருஷம் கேட்கணுமா வேண்டாமா? ஹலோ, கேட்கணுமா வேண்டாமா? என்ன கேட்கிறாரு? டு யூ வாண்ட் டு பி ஹீல்? என்ன மாதிரி ஆளுங்க படுத்தான்னு வச்சுங்களேன், அவர் நக்கல்னா நமக்கு எவ்வளோ நக்கல் இருக்கும். அப்படி பார்த்துட்டு, இன்னையா குசும்பாயா? தம்பி உனக்கு எத்தனை வயசுயா? ஏசுநாவுக்கு எத்தனை வயசு? ஹலோ, சரி 30லேருந்து 33க்குள்ள ஏதோ ஒரு வயசு. இவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து படுத்திருக்கான். அவன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டா குசும்பா இல்லையா? அவன் 38 வருஷம் கிடக்குறாங்க. இவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடி போயிருப்பான் அவன். அதாவது அவன் கிமுலே போயிட்டான். இவர் கிபியில வந்த ஆளு போய் கேட்டா அது குசும்பு தானே இவரு. அதுக்கு அர்த்தம் என்ன? சுகமாக விரும்பின, நீ விரும்புனா சுகமாகலான்னு அர்த்தம். அது குசும்பு இல்லை. ஆண்டு எப்படி கேட்கிறாரு? நான் சொன்னதுதான் குசும்பு, ஆண்டு சொன்னது குசும்பே இல்லை. என்ன கேட்கறா தெரியுங்களா? நீ குணம், அதுக்கு அர்த்தம் என்ன? நீ விரும்பினால் குணம் ஆகலாம் அப்படின்னு. வெற்றி யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம கையில் தான் இருக்கு. அது திரும்ப சொல்லுகிறேன், இந்த கடைசியா சொன்ன 7 வார்த்தைகளையும் அப்படி திரும்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய என் வாழ்க்கையில வெற்றிக்கு வேற யாரையும் குறை சொல்லாதீங்க. என் சூழல், எங்களுடைய இருக்கிறவங்க, என்னை நடத்துறவங்க, நான் இருக்கிற இடம், என்னுடைய குடும்பத்தில் நீங்க இருந்தா உங்களுக்கு தெரியும் நான் படுற பாடு. எங்க வீட்டில் வந்து பாருங்க, அப்ப தெரியும் நான் படுற பாடு என்னன்னு உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்றார் போல, அவங்க தரத்துக்கு ஏற்றார் போல, அவங்க சூழலுக்கு ஏற்றார் போல எல்லாருக்குமே உத்தரவாதங்கள் இருக்குல்ல. பொறுப்பு இல்லாத ஒருத்தர் கூட சில பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு டீச் பண்ண போறாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை அதிகம் இருக்கும்ல. ஏன்னா வெளியும் வேலை வீட்லேயும் வேலை. அவங்களுக்கு என்ன தோணுதுங்களா? வீட்டில் உட்காந்துருக்குற என்ன நிம்மதியான வேலை, எப்போனா எழுந்திருக்கலாம், எப்போனா படுத்துக்கலாம். வீட்டில் உள்ளவங்க கேட்டு பாருங்க, அது நான் எப்போ பாடுபடுது வீட்டில் உள்ளதும். அவங்களுக்கு இடத்துல அவங்களுக்கு வேலை இருக்குது. யாரும் சும்மா உட்காந்துருக்கல. வெளியே போகிறவங்களுக்கு என்ன தோணும்? அவங்கள பாரு கொடுத்து வச்சவங்கப்பா, வீட்டில் உட்காந்துருக்காங்கப்பா, நமக்கு தான்ப்பா அங்கேயும் வேலை செய்யணும், இங்கே வந்து பாடுபடணும். இவங்களை கிடச்சா வீட்டில் இருந்தால் தானே தெரியும். அங்கேயே என்ன பண்ணுவான் பாவன், வேலைக்கு போயிட்டு வரணும், வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு காஃபியாவது போட்டு உட்காந்துருப்பான். எதுக்கு? சம்பாதிச்சு வந்து கொட்டுதில்லை. அப்போ போய் என்ன பண்ணுறான், அவன் அக்கௌண்ட்லேருந்து இப்படி கார்டை தேய்ச்சி காசை எடுத்துகிட்டு வரான்ல, கொஞ்சமாவது சொரணம் இருக்கும்ல, என்ன பண்ணும்? அவனுக்கு இருக்கும்ல, வாங்குறோம்ல, அப்புறம் என்ன பண்ணும், கொடுக்கணும் தோணும்ல. ஆனால் வேலை செய்ய என்ன உனக்கு ஒன்று வேலை என்ன வெட்டியா முறிக்கிற அப்படின்னுவான் தெரியுங்களா? வீட்டில் உள்ளவங்கள, வீட்டில் வேலை இல்லையா? இல்லை, அவங்கவுங்க இடத்துல இருந்தால்தான் அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அதை தாண்டி வெற்றி வாழ்க்கையை கொடுக்க நம்ம அப்பா வாழ முடியும். வெற்றி வாழ்க்கை என்பது நம்ம சூழலை அடிப்படையாக கொண்டதில்லை. நம்ம ஆண்டவர் இயேசுவை எந்த அளவுக்கு உறுதியாக பின்பற்றி போகிறோம் அதை பொறுத்தது தான். முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பின்பற்றி போகிறத பற்றி சொன்னேன். அடுத்தது, பின்பற்றி போகிறவனுக்கு வெற்றியை கர்த்தர் எங்கே வச்சிருக்காரு? அவங்களுக்குள்ள தான் வச்சிருக்காரு. எடுக்க வேண்டியது யார் வேலை? நம்முடைய வேலை தான். ஜெபம் பண்ணலாமா?